சால்வேஷன் ஆஃப் இந்தியா வழங்கும் ஜீவ வார்த்தை தேவ செய்தி. பாஸ்டர் கே. மோசஸ் மாரியப்பன், மதுரை. சால்வேஷன் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரீஸ் மற்றும் பப்ளிக் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் மூலமாக தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைகளுக்காக பல உதவிகளை செய்து வரும் உங்கள் அன்பு சகோதரர் பாஸ்டர் கே. மோசஸ் மாரியப்பன் அவர்கள் முற்றிலும் பார்வையற்றவர். அரசு விதிமுறைகளின்படி நடத்தப்படுகிற இந்த ஊழியத்திற்காக உங்கள் உதாரத்துவமான உதவிக்கரங்களை தாருங்கள். எங்கள் ஊழியங்களில் நடைபெறுகிற ஆவிக்குரிய கன்வென்ஷன்கள், வீட்டு கூட்டங்கள், அழைக்கின்ற சபையில் தேவ செய்திகளின் மூலமாக கிடைக்கும் உதாரத்துவமான காணிக்கைகளால் இந்த ஊழியங்கள் நடைபெறுகின்றன. உங்கள் சபை கூட்டங்களுக்கும் வீட்டு கூட்டங்களுக்கும் ஜெபங்களுக்கும் போதகரை தொடர்பு கொள்ள விரும்பினால் தொடர்பு கொள்ளுங்கள். பாஸ்டர் கே. மோசஸ் மாரியப்பன், செல் 9360383940. நாம் இந்த கால வேளையிலும் கூட நமக்கு ஒரு புதிய நாளை தந்த, புதிய வாரத்தை தந்த, ஓய்வு நாளை தந்த தேவாதி தேவனை, ராஜாதி ராஜனை ஸ்தோத்தரித்து இந்த காலை ஆராதனையை நாம் ஆரம்பிக்க போகிறோம். கர்த்தர் நல்லவராக, வல்லவராக, போதுமானவராக இருந்து நம்முடைய ஆராதனையிலே மேக ஸ்தம்பமாக, அக்னி ஸ்தம்பமாக அவர் விளாவி கொண்டிருக்கிறார். கடந்த நாட்கள் முழுவதும் நம்மை கண்ணின் மணி போல பாதுகாத்து புதிய நாட்களை நமக்கு தந்திருக்கிறது எவ்வளோ பெரிய கிருபை. வேதத்திலே நாம் வாசிக்கும் போது, எவன் மேல் இரக்கமாக இருக்கிறேனோ அவன் மேல் இரக்கமாகவும், எவன் மேலே கிருபையாக இருக்கிறேனோ அவன் மேல் கிருபையாகவும், அதே புதிய ஏற்பாட்டில் பார்க்கும்போது, எவன் மேல் மனதுருக்கமாக இருக்கிறேனோ அவன் மேல் மனதுருக்கமாகவும் இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். நிச்சயமாக ஒன்றுக்குமே தகுதியில்லாத நம்மை கூட உன்னிடத்தில் ஒன்றுமில்லை என்று நான் அறிவேன், என்னிடத்தில் வா என்று சொல்லி அழைத்த தேவன், அழைத்தவர் பணியை செய்வதற்கு எங்களையும் கூட தகுதிப்படுத்தி இருக்கிறார். எங்களோடு இணைந்து கொண்டிருக்கிறவங்கள் யாவரையும் இந்த காலை வேளையிலே வாழ்த்துவதிலே, வரவேற்பதில், உங்களோடு சேர்ந்து தேவனை ஆராதிப்பதில் நான் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். எனக்காக உதவி செய்கிற, எடிட்டிங் செய்கிற, இசை வாசிக்கிறவர்கள் எல்லாம் ஆயத்தமாக இருக்கிறார்கள். ஆத்துமாக்கள் தாகத்தோடு இந்த ஊழியத்தை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். சபையில் இருக்கிற நீங்களும், வெளியிலிருந்து கேட்கிற நீங்களும், பார்க்கிறவர்களும் கூட அந்த தாகத்தோடு, தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொன்ன இயேசுவை நோக்கி கொஞ்ச நேரம் ஸ்தோத்தரிப்போமா? ஹல்லேலூயா. ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ராஜா இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம், குமாரனே உமக்கு ஸ்தோத்திரம், வனாதி வானங்களை படைத்தவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், வாழ்வு தருகிற ஜீவ வசனமே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், நித்தம் நடத்துகிறவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், எனக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிறவரே உம்மைக்கு ஸ்தோத்திரம். அப்பா, உம்முடைய கிருபைக்கு ஸ்தோத்திரம், இரக்கத்துக்கு ஸ்தோத்திரம், தயவுக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், இந்த வேளைக்காக உமக்கு ஸ்தோத்திரம், இந்த நிமிடத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்கள் ஆலயத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம், எங்கள் பிள்ளைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், இந்த நல்ல ஆராதனைக்காக உமக்கு ஸ்தோத்திரம், எங்கள் ஊழியங்களுக்காக, ஒவ்வொரு பகுதிகளுக்காக ஆண்டவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். எத்தனையோ காரியங்களை நாங்கள் தெரிந்து கொண்டாலும், எத்தனையோ சூழ்நிலைகளை நாங்கள் பார்த்தாலும், இந்த நாளில் இயற்கை அனுகூலப்படுத்தி மின்சார வசதிகளை கொடுத்து, ஆடியோ சிஸ்டங்களை கொடுத்து, ஆண்டவரே உம்மை ஸ்தோத்தரிக்க, ஸ்தோத்தரிக்க, ஸ்தோத்தரிக்கிற, ஸ்தோத்தரிக்க நீர் கிருபை தந்திருக்கிறதற்காய் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் ஊழியங்களுக்காய் கொடுத்த பிள்ளைகளை நாங்கள் நினைக்கிறோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். என்னோடு பணியாற்றுகிற பிள்ளைகளுக்காய் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த, ஆண்டவரே உம்முடைய நாமத்தை போற்றி பாட, ஆண்டவரே உம்முடைய நாமத்தை புகழ நீர் எங்கள் மத்தியிலே வருகிறதற்காய், பலப்படுத்துகிறதற்காய், தொடர்ந்து நடத்துகிறதற்காய் அப்பா உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், 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 ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவர் நீர், ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவர். கட்டுகிறதற்கும், இடிப்பதற்கும், நாட்டுகிறதற்கும், கொல்லுகிறதற்கும், கொடுப்பதற்கும் ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அதிகாரம் கொடுத்திருக்கிறதற்காய் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த இடத்துல வரப்போகிறீர், அதற்காய் ஸ்தோத்திரம். என்னை கனப்படுத்துகிறவனை நான் கனப்படுத்துவேன் என்று சொன்ன உம்முடைய வார்த்தைக்காக
உம்முடைய வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய மகத்துவத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய வல்லமைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் நடக்க வேண்டிய வழிகளை அப்பா எங்களுக்கு நடத்த போகிறீர். அதற்காய் கூட உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். யோசனையில் பெரியவரே ஆராதனை, ஆராதனை. செயல்களிலே வல்லவரே ஆராதனை, ஆராதனை. கிருபை இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, உடைய யோசனையின்படி, உடைய திட்டத்தின்படி, உடைய சித்தத்தின்படி இந்த ஊழியத்தை நிறைவேற்ற, உம்மை ஆராதிக்க, உம்மை போற்ற, உம்மை புகழ, உடைய வார்த்தைகளை தியானிக்க நீ தந்திருக்கிற கிருபைகள், இரக்கங்கள், தயவுகளுக்காக உமக்கு கொடான கோடி நன்றி செலுத்துகிறேன். இன்னும் கூட எங்களோடு இணைந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள், சபையிலே கலந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள், வர தடைபட்டு இருக்கிற பிள்ளைகள், வந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் எல்லாரையும் உடைய கரத்தில் கொடுக்கிறேன். உடைய வார்த்தை வீணாய் திரும்புவதில்லை, உடைய வார்த்தை வெறுமையாகிறதில்லை. கிறிஸ்துவுக்காக ஆண்டவரே உம்மை நம்பி தேடின பிள்ளைகள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். இந்த ஆராதனையில் கூட அந்த நோக்கத்தோடு, காத்திருப்போடு உம்மை தேடுகிற, எங்களோடு சேர்ந்து பாடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நிரம்பி வழிகிற ஒரு அனுபவத்தை கொடுக்க போகிறீர். அதற்காக எமக்கு ஸ்தோத்திரம். இம்மட்டுமாக எங்கள் ஒவ்வொரு ஆராதனைகளிலும் எங்களோடு இடைப்பட்ட தேவன், எங்களை ஆசீர்வதித்த தேவன், உடைய நாமத்தை உயர்த்த எங்களுக்கு ஒரு தருணத்தை கொடுத்த தேவன், இந்த ஆராதனையிலும் கூட எங்கள் மத்தியிலே நீர் இடைப்பட வேண்டும் என்று சொல்லி, எங்கள் மத்தியிலே வாசம் செய்ய வேண்டும் என்று, எங்கள் மத்தியிலே இன்னும் யோசனையில் பெரியவராயிருந்து உம்முடைய யோசனையின்படி நடத்த நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று உடைய கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறேன். தொடர்ந்து நடத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். இந்த நாளிலும் கூட கால வேளையிலே சில பாடல்களை பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். இந்த நாட்களிலே பழைய பாடல்கள் தான் நம்முடைய ஊழியங்களில் பாடுவதை நீங்கள் அறிந்திருக்கிறீங்க. ஒரு சில பாடல்கள் நீங்கள் கேட்டிருக்கலாம், ஒரு சில பாடல்கள் கேட்காத பாடல்களும் வரும். ஆனால் நெட்டில் அடிச்சிங்கன்னா எல்லா பாட்டுமே ஓரளவுக்கு இப்போ அப்டேட் பண்ணிட்டாங்க. ஏன்னா எதுக்கு எடுத்தாலும் நெட்டு தான், இப்போ சாப்பிட்ற சாப்பாட்டு கூட நெட்டு தான். அப்படிங்கிறதுனால இந்த ஆராதனைக்கு நீங்கள் நெட்டு பார்க்குறது தப்பு இல்லை. இப்போ இல்லை, ஆராதனை முடிஞ்ச பின்னாடி பாருங்கள். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. எல்லாருக்கும் தெரிந்த பாடல், பாவத்தின் பாரத்தினால் ரைட் தவித்திடும் பாவி என்னை நின் கிருபை பிரதாபத்தினால தேற்றிடும் ஏசுநாதா என்று சொல்லி தேற்ற வல்லமையுள்ள தேவனை நோக்கி நான் பாடுவோமா? ஆமென். எஸ். Yes. Yes. பாவத்தின் பாரத்தினால் தவித்திடும் பாவி என்னை, பாவத்தின் பாரத்தினால் தவித்திடும் பாவி என்னை நின் கிருபை பிரவாகத்தால் தேற்றிடும் இயேசுநாதா. இன்னொரு முறை, நின் கிருபை பிரவாகத்தால் தேற்றிடும் இயேசுநாதா. பாவத்தின் பாரத்தினால் எல்லாரும் தவித்திடும் பாவி என்னை நின் கிருபை பிரவாகத்தால் தேற்றிடும்
இயேசுநாதா. எஸ் லார்ட். கெட்ட குமாரனாய் ஆகிலும் நான் துஷ்டனாய் அடைந்திருக்கிறேன் என்று சொல்கிறதை நமக்கு எத்தனையோ முறை கேட்டிருக்கிறோம். இன்றைக்கு கூட நமக்குள்ள கூட அப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கும். ஆனால் கர்த்தரை நோக்கி அர்ப்பணித்து பாடுமா? எஸ் லார்ட். தேங்க் யூ லார்ட். கெட்ட குமாரனை போல் துஷ்டனாய் அழைந்தேன் அப்பா. எஸ். கெட்ட குமாரனை போல் துஷ்டனாய் அழைந்தேன் ஐயா. நின் அன்பை உணராமல் துரோகம் நான் செய்தேன் ஐயா. எல்லாரும் சொல்லுங்க. நின் அன்பை உணராமல் துரோகம் நான் செய்தேன் ஐயா. பாவத்தின் பாரத்தினால், பாவத்தின் பாரத்தினால் தவித்திடும் பாவி என்னை நின் கிருபை பிரபாகத்தால் தேற்றிடும் இயேசுநாதா. இந்த பாட்டு பழைய பாட்டு, ஆனா நிறைய வசனங்களை உள்ளடக்கிய அர்த்தமுள்ள, தெரிந்து கொள்ள வேண்டிய, பாட வேண்டிய ஒரு பாட்டு. அது மற்ற நாட்கள்ல பாடாட்டா கூட இந்த நாட்கள்யாவது எங்களோட சேர்ந்து பாடுங்களேன். எடுத்துங்க. தந்தையை விட்ட பின்பு தவிடுதான் ஆகாரமோ. தந்தையை விட்ட பின்பு தவிடுதான் ஆகாரமோ. கசந்து நொந்தேனே மண்ணீரை துடைத்திடுமே. மனம் கசிந்து நொந்தேனே, மனம் கசிந்து நொந்தேனே கண்ணீரை துடைத்திடுமே. பாவத்தின் பாரத்தினால் தவித்திடும் பாவி என்னை நின் கிருபை பிரபாகத்தால் தேற்றிடும் இயேசுநாதா. அடுத்து வர்ற வரி ரொம்ப நல்லா இருக்கும் பாருங்க. அர்ப்பணிப்பின் பாடல். எடுத்துங்க, பாடுங்க. எஸ். Thank you Lord. கள்ளனாயினும் நான் நீ பெற்ற பிள்ளை அல்லோ. இன்னொரு முறை. கள்ளனாயினும் நான் நீ பெற்ற பிள்ளை அல்லோ. கள்ளனுக்கு அருள் செய்ததே, கள்ளனுக்கு அருள் செய்ததே தள்ளாதே சிலுநாதா. இன்னொரு முறை பாடுங்க. கள்ளனுக்கு அருள் செய்ததே தள்ளாதே இயேசுநாதா, இயேசுநாதா. பாவத்தின் பாரத்தினால், பாவத்தின் பாரத்தினால் தவித்திடும் பாவி என்னை நின் கிருபை பிரபாகத்தால் தேற்றிடும் இயேசுநாதா.
கிருபை பிரபாகத்தால் தேற்றிடும் இயேசுநாதா. பாவி மரியாளையும் நன்றியற்ற பேதுருவையும், பாவி மரியாளையும் நன்றியற்ற பேதுருவையும் அருள் செய்த ஆண்டவரே, கிருபைக்கோ என் ஐயனே, அருள் செய்த ஆண்டவரே, கிருபைக்கோ என் ஐயனே. பாவத்தின் பாரத்தினால் தவித்திடும் பாவி என்னை கிருபை பிரபாகத்தால் தேற்றிடும் இயேசுநாதா. நின் கிருபை பிரபாகத்தால் தேற்றிடும் இயேசுநாதா. அறையுண்ட சிலுவை மேல அனைத்திட வாருமையா அப்படின்லாம் ஒரு ஸ்டான்ஸா இருக்கு. இந்த பாட்டு உண்மையாவே என் மனம் லயித்து போய் விரும்பி கேட்கின்ற, என்னை அறியாமல் நான் பாடி பாடி துதிக்கின்ற ஒரு அருமையான பாடல். பாவத்தின் பாரத்தை சுமப்பதற்குத்தான் இந்த இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார். இந்த உலகத்துக்கு வந்த இயேசுவை மனுஷன் நல்ல விதமாவே பார்க்கலங்க. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 53வது அதிகாரம் 2-3 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது, அவர் இந்த உலகத்திற்கு வந்தபோது அழகும் இல்லாமல் சௌந்தரியம் இல்லாமல் அசட்டை பண்ணப்பட்டவராய், மனுஷனால் புறக்கணிக்கப்பட்டவராய் வந்தார். ஏன்னா உங்களையும் என்னையும் விசேஷம் உள்ளவர்களாக மாற்றுவதற்கு. அல்லேலூயா. இன்னும் இந்த மகத்துவம் உள்ள நாமம் எப்படி இந்த உலகத்துக்கு வந்துச்சு, என்ன செய்தது, இன்னும் நமக்கு என்ன செய்ய போகிறது என்பது நிறைய பேருக்கு தெரியல. ஆனா பாடும்போது நல்லா தான் பாடுறோம். அல்லேலூயா. பாவி மரியாளையும் நன்றியற்ற பேதுருவையும் ஆசீர்வதித்த ஆண்டவரே எனக்கு அருள் செய்யும். அது உண்மையாவே அவர் அருள் செய்யறதற்கு ஆயத்தம். ஆனால் தேவன் இந்த உலகத்திற்கு எப்படி வந்தார், எப்படி என்னை மாற்றி இருக்கிறார் என்பதை பாடலோடு மட்டுமல்லாமல் உங்களுடைய உள்ளத்திலிருந்து நீங்க என்ன செய்யணும், வாஞ்சிக்கணும், கேட்கணும், விசுவாசிக்கணும். எப்பொழுதும் கூட எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு உற்சாகமான பாடல். அதை நாங்கள் தெரிஞ்சிருக்கனால தான் இந்த பாட்டை எத்தனையோ வர்ஷிப்பில் நாங்கள் பாடினாலும் கூட எங்கள் சபை மக்களோடு சேர்ந்து இப்போவும் பாடுவதில் நான் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். நல்ல பாட்டு. தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா அதை தினம் யோசிப்பவன். எதினால் எதினால் என்னோடு இருப்பதுனாலா வருவதுனாலா? சில பேர் அவசரத்தில் இருப்பதுனாலும் பாடிப்படுறாங்க, வருவதுனாலும் பாடிப்படுறாங்க. ஆனால் எப்படி ஆனாலும் சரி, கர்த்தர் உங்களோட இருந்தா உங்களுக்கு ஒரு பெரிய கிஃப்ட், பெரிய ஒரு ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. Thank you Lord Jesus. ஒரு அச்சமாய் பாடுமாய். ஸ்தோத்திரம். கைகளை தட்டி எடுத்துங்க. எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு தானே, கையை தட்டி பாடுங்க. ஸ்தோத்திரம். எல்லாரும் பாருங்க, பாடுங்க. எஸ். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு ஹல்லேலூயா. எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன்.
ஆமென். நல்ல உற்சாகமான பாட்டு தானே, கையை தட்டி நல்லா சந்தோஷமா பாடுங்க. தேவனை ஆராதிக்கிறதற்காக கொடுத்திருக்கிற ஒரு நாள். இந்த நாள் எத்தனையோ பேருக்கு இல்லைங்க. புரிஞ்சா நல்லா தெரிஞ்சா பாடுங்க, எடுத்துங்க. ஓ ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மேகஸ்தம்பம் மேலிருந்து வானம் காக்குது. ஆமென். பாதை காட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு இருப்பார், அது போதும் என் வாழ்விலே. பாடுங்க. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. தேவா நான் ஏதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் ஏதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இங்கு எதினால் நீர் என்னோடு வருவதினால், எதினால் இங்கு எதினால் நீர் என்னோடு வருவதினால். ஆமென். Thank you Lord. Thank you Lord. Yes Lord Jesus. எல்லாரும் பாடுங்க. ஓஹோ. Yes Lord. தாகம் கொண்ட தேவஜனம் வானம் பாக்குது. ஓஹோ. ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. தாகம் கொண்ட தேவஜனம் வானம் பாக்குது, அவள் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. என் ஏக்கம் எல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். என் ஏக்கம் எல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். எல்லாரும் தேவா நான் ஏதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். கையில தட்டி. தேவா நான் ஏதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இங்கு எதினால் நீர் என்னோடு வருவதினால், எதினால் இங்கு எதினால் நீர் என்னோடு வருவதினால். ஆமென். Thank you. விசேஷமான தேவன் நம்மை விசேஷப்படுத்துவதற்காக இந்த உலகத்துல நான் அப்பவே சொன்னேன்ல, தரித்திரராகி அழகுமில்லாதவராய் சௌந்தரியம் இல்லாதவராய் வந்தார். பாடுங்க. Thank you Lord. Yes Lord. வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மனம் கூட வருது. சொல்லுங்க. வாழ்க்கையில கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மனம் கூட வருது. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. எல்லாரும் வாயை திறந்து இந்த வரி மட்டும் பாடுங்க. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. தேவா நான் ஏதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் ஏதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இங்கு எதினால் நீ என்னோடு இருப்பதினால். பாடுங்க. எதினால் இது எதினால் நீங்க என்னோடு வருவதினால். இன்னொரு முறை. எதினால் இங்கு எதினால் நீ என்னோடு வருவதினால். ரிவல சந்தர வர வர கதையானா. ஹல்லேலூயா. எதினால்
ஏதினால் நீர் என்னோடு வருவதினால். இதை நான் விசுவாசிக்கிறேன். இந்த சபையின் மத்தியில, இந்த ஆராதனையின் மத்தியில, உங்கள் மத்தியில நிக்கிறேன். அல்லேலூயா. ஏன் அப்படி சொல்றேன் தெரியுமா? எனக்கு என் தலையவே முதல்ல ஒழுங்கா சீவ தெரியாதுங்க. ஆனா அவர் என்னையும் அலங்கரித்திருக்கிறார் என்பது எனக்கு தெரியும். அவர் விசேஷப்படுத்துவதற்காகவே தன்னை அலங்கோலப்படுத்தி கொண்டார் என்பது தெரியும். ஆகையினால அவரை நோக்கி பார்க்கிறேன். என்னுடைய முகங்களை பிரகாசமா இவங்க எவ்வளவு முயற்சி பண்ணாலும் என் தேவன் பண்ணி இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த காலவேளையில எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல் நம்ம பாட போறோம், அறிக்கை பண்ண போறோம். நிச்சயமா தேவையான ஒரு பாடல். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன். ஏன்னா அவர் என்னவானவர், விசேஷமானவர்னு பாடி இருக்கிறோம். அதனால இப்ப மாற்றும் இந்த லெந்து காலத்திலேயாவது உலகமின் பின்னால், சிலுவையின் முன்னால் இயேசு சிந்திய இரத்தத்தினால நான் ஜெயம் பெறுவேன் என்று சொன்னா, நான் சொல்றேன், அவர் மரித்தவராக இல்லை, 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார். 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தது மாத்திரமல்ல, தனக்கு பிரியமான மரியாளோடும் தனக்கு பிரியமான சீஷர்களோடும் பேசினார். அந்த இயேசு இப்பவும் என்னை போன்ற பேதைகளை பேச வைக்கிறார். உங்கள் குடும்பத்திலும் பெரிய காரியத்தை செய்வார். ஹல்லேலூயா. பாடுமா இசையோடு சேர்ந்து கைகளை தட்டி உற்சாகமாய். ஓ ஓ ஸ்தோத்திரம். எஸ், தேங்க் யூ லார்ட். எஸ், இதான் கரெக்ட். ஆமென். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். எல்லாரும் இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். உலகமே பின்னால், சிலுவையின் முன்னால். சிலுவையை முன்னால். ஆமென். உலகமின் பின்னால், உலகமே பின்னால். இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலை. என் இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலை. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். ஆமென். நல்ல ஸ்டான்ஸால பாருங்க, நல்ல நிறைய வரிகள், நமக்கு உணர்வு ஊட்டக்கூடிய வரிகள். இந்த நாட்கள்ல நம்ம பாடுற ஆராதனையில பாடுற பாட்டு எல்லாமே உணர்வுள்ள ஒரு பாட்டு. அது எனக்கு உணர்வு, புத்துணர்ச்சி, எனர்ஜியை கொடுத்துட்டே இருக்கு. இன்னைக்கு நீங்களும் சேர்ந்து பாடுங்க, உங்களுக்குள்ள அந்த பலன் வரும் பாருங்க. எடுத்துங்க பிரதர். ஓ, சேர்ந்து பாடுங்க சிஸ்டர். உலகத்தின் பெருமை, செல்வத்தின் பற்று எல்லாம் உதறிவிட்டேன். உலகத்தின் பெருமை, செல்வத்தின் பற்று எல்லாம் உதறிவிட்டேன். உடல் பொருளாவி உடைமைகள் யாவும் ஒப்பு கொடுத்து விட்டேன். Thank you, thank you, thank you. உடல் பொருளாவி உடைமைகள் யாவும் ஒப்பு கொடுத்து விட்டேன். நான் அவர் ஆலயம், எனக்குள்ள இயேசு. எல்லாரும் சொல்லுங்க. நான் அவர் ஆலயம், எனக்குள்ள இயேசு. எவ்வேளையிலும் எப்போதும் துதித்திடுவேன். பாடுங்க. என்ன நடந்தாலும் எவ்வேளையிலும் எப்போதும் துதித்திடு. அதனால இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், நான் திரும்பி பார்க்க மாட்டேன். ஓ, கைகளை தட்டி உற்சாகமா. சும்மா பேப்பரை விரிச்சு விரிச்சு பார்த்தா போதாது, வாயை திறந்து பாடணும். போட போட பார்க்க கூடாது. இங்க எல்லாம் போட மாட்டோம் நாங்க, நீங்க தான் பாடணும். வாயை திறந்து பாடுங்க.
ஆமென். ஹalleluya. ஸ்தோத்திரம். எஸ், thank you Lord. எடுத்துங்க. வேதனை நெருக்கம் இன்னல்கள் இடர்கள் எதுவும் பிரிக்காது. வேதனை நெருக்கம் இன்னல்கள் இடர்கள் எதுவும் பிரிக்காது. வெற்றி வேந்தன் என் இயேசுவின் அன்பால் முற்றிலும் ஜெயம் பெறுவேன். நல்லா சொல்லுங்க ஐயா. வெற்றி வேந்தன் என் இயேசுவின் அன்பால் முற்றிலும் ஜெயம் பெறுவேன். ஆலயம் எனக்குள்ள இயேசு நான் அவர் ஆலயம். எனக்குள்ள இயேசு வாழ்வோ சாவோ வல்ல தூதரோ பிரிக்கவே முடியாது. ஆமென். வாழ்வோ சாவோ வல்ல தூதரோ பிரிக்கவே முடியாது. பவுல் கேட்டது, இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன். ஆமென். திரும்பி பார்க்க மாட்டேன். Thank you Lord. Yes, hallelujah. நல்ல பாட்டு, எல்லாருக்கும் பிடிச்ச பாட்டு. இந்த கம்யூனியன் கொடுக்கும்போது மட்டும் ஒரு ஸ்டான்ஸா 2 ஸ்டான்ஸா பாடுறதுக்கு இல்லைங்க இந்த பாட்டு. அர்ப்பணிப்போடு இப்பவும் பாடுங்க எங்களோட சேர்ந்து. Thank you Lord. Thank you. Go. அகிலம் எங்கிலும் ஆண்டவர் இயேசு ஆட்சி செய்திடணும். அகிலம் எங்கிலும் ஆண்டவர் இயேசு ஆட்சி செய்திடணும். ஆவியில் நிறைந்து சத்தியம் பேசும் சபைகள் பெருகிடணும். ஆவியில் நிறைந்து சத்தியம் பேசும் சபைகள் பெருகிடணும். என் சொந்த தேசம், என் சொந்த தேசம் இயேசுவுக்கே. இன்னொரு முறை. என் சொந்த தேசம் இயேசுவுக்கே. இயேசுதான் வழி என்கிற முழக்கம் எங்கும் கேட்கணும். வாயத் திறந்தே இயேசுதான் வழி என்கிற முழக்கம் எங்கும் கேட்கணுமே. முடிக்க போறேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன். திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன். திரும்பி பார்க்க மாட்டேன். உலகமென் சிலுவையின் முன்னால், உலகமென் பின்னால். சிலுவையின் முன்னால், சிலுவையின் முன்னால், உலகமென் பின்னால். இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. என் இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. என் இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் இயேசு சிந்திய, அர்ப்பணிப்போட சொல்லுங்க, இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. அதனாலதான் நம்ம வாசிக்கிறோம் வேதத்துல, எத்தனையோ பேர் எத்தனையோ இடத்துக்கு கொண்டுட்டு போயிட்டு என்கிட்ட சொல்ற வார்த்தை, குமாரன் விடுதலையாக்கினால் ஒழிய. நல்லா கவனிச்சுங்க. ஒருவேளை மருத்துவமா இருக்கலாம், ஒருவேளை விசா தடையா இருக்கலாம். நிறைய பேர் இந்த காரியத்துக்காக தான் என்கிட்ட சொல்றாங்க. இதை யார் பிரதர் இதுல இருந்து மாற்றத்தை கொடுக்க முடியும்? யார் பிரதர் இதுல இருந்து பேச முடியும்? யார் பிரதர் இதை போய் ஒழுங்கு செய்ய முடியும்? குமாரன் விடுதலையாக்கினால் ஒழிய மெய்யான விடுதலையை நாம என்ன செய்ய முடியாது? பார்க்க பெற
முடியாது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. சொல்லுங்க, இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலை. ஒரு முறை மட்டும் என் இயேசு சொல்லுங்க. என் இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் இன்றும் விடுதலை. ரிபல சந்தர பெரிய காரதான. ஹல்லேலூயா. கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த கால வேளையிலும் உம்மை போற்றி பாட துதிக்க ஸ்தோத்தரிக்க இந்நேரம் வரைக்கும் நீ தந்த கிருபைகள் இரக்கங்கள் தயவுகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இப்பொழுதும் நான் இயேசுவின் பின்னால் செல்வேன், உலகத்தின் பின்னால் வைப்பேன், சிலுவையை முன்னால் வைப்பேன் என்று எங்களோடு பாடி துதித்து ஆராதித்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் தருகின்ற மெய்யான சமாதானம், நீர் தருகின்ற மெய்யான விடுதலை இந்த ஆராதனையிலும் தொடர்ந்து நீர் தந்து எங்களையும் நடத்த வேண்டும் என்று சொல்லி இரட்சகபெருமான் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் கூட நமக்கு தேவன் குறித்திருக்கின்ற சங்கீதத்திற்கு நேராக நாம் கடந்து செல்ல போகிறோம். யாவரும் இருக்கின்ற இடங்களிலே எழுந்து நிற்க உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். தொலைக்காட்சி யூடியூப் வாயிலாக இணைந்து கொண்டு வாரந்தோறும் இந்த ஆராதனையை பார்க்கின்ற அன்பான தேவ ஜனங்களே, மிகுந்த பிரயாசத்தோடு அடிமை காத்திருந்து ஒவ்வொரு நாளும் கொடுக்கின்ற வார்த்தைகளை கேட்கின்ற அன்பான தேவ ஜனமே, கொடுக்கின்ற சங்கீதங்களையும் கூட நீங்கள் குறித்து வைத்து கேட்ட பழக்கப்பட்ட சங்கீதமாக இருந்தாலும் மறுபடியும் தியானியுங்கள். கர்த்தர் உங்களோடு பேசுவார். இந்த நாளிலே குறிக்கப்பட்ட சங்கீதம் 46ஆம் சங்கீதத்தை நாம் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாய் கொடுக்கப்பட்டிருக்க சங்கீத பகுதி சங்கீதம் 46. தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதில் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அது பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும். ஒரு நதி உண்டு, அதன் நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். ஜாதிகள் கொந்தளித்தது, ராஜ்யங்கள் தத்தளித்தது. அவர் தமது சத்தத்தை முழங்க பண்ணினார், பூமி உருகி போயிற்று. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். பூமியிலே பால்கடிப்புகளை நடப்பிக்கிற கர்த்தருடைய செய்கைகளை வந்து பாருங்கள். அவர் பூமியின் கடைமுனை மற்றும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார், இரதங்களை நெருப்பினால் சுட்டரிக்கிறார். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர் என்பதே. ஆமென், ஆமென், ஆமென். இந்த சங்கீதம் ரொம்ப ஃபேமஸான ஒரு ஃபெமினியனான ஒரு சங்கீதம். ஏன்னா ஃபாதர் ஐயா கூட இந்த சங்கீதத்தை வச்சு ரொம்ப அழகான ஒரு பாடலை எல்லாம் நமக்கு கொடுத்துருக்கிறார். சரி, இந்த சங்கீதத்திலிருந்து நான் கற்றுக்கொண்ட விஷயம் என்ன, நீங்களும் கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, நம்முடைய தேவன் நமக்கு அடைக்கலமாக பெலனாக கோட்டையாக அரணாக இருக்கிறதற்கு ஆயத்தம். ஆனால் நம்ம என்ன செய்யணும், அந்த 10வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தையை நம்ப வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். அந்த வார்த்தையை சொல்லி 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 அறிக்கை பண்ணி ஜெபிக்க வேண்டும். அந்த வார்த்தை என்ன சொல்லுது? 10வது வசனத்தை வாசிங்க. நீங்கள் அமர்ந்திருந்து, நம்மளை பார்த்து சொல்லுது, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். இந்த உலகத்துல தெய்வம் எத்தனையோ சொல்றாங்க, நல்லா கவனிச்சுக்கங்க. நானும் பார்க்காத தெய்வம் இல்லை. ஏன்னா நான் சிறு வயதிலிருந்து ஒரு இந்து பூஜாரி குடும்பத்தில் பிறந்த ஒரு மனுஷன். எங்கள் அப்பா செய்யாத காரியங்கள் எல்லாம் கிடையாது, செய்யாத சிலைகள் எல்லாம் கிடையாது. அதை நான் என் கையினாலே தொட்டு உணர்ந்திருக்கிற காலங்களெல்லாம் உண்டு. ஆனால் 7th ஸ்டாண்டர்ட் படித்த பிறகு உயிருள்ள உண்மையுள்ள நடத்தக்கூடிய நடத்தி கொண்டிருக்கிற பேசுகின்ற தாங்குகின்ற தப்புவிக்கின்ற தடுமாற்றத்திலிருந்து எழுந்திருக்க பண்ணுகின்ற ஒரே தெய்வம் என்று அறிந்தேன். எப்படி அறிந்தேன்னா அங்க சொல்லப்பட்டிருக்கிறதன்படி, நீங்கள் அமர்ந்திருந்து வாசிங்க. நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன். எத்தனையோ ஜாதிக்குள்ள எத்தனையோ காரியத்தை இதுதான் பெருசு அதுதான் பெருசுங்கிறான். கடைசியில் அதை அவன் தான் தூக்கி சுமந்துட்டு இருக்கிறான். ஆனா நம்மளை தூக்கி சுமக்கக்கூடிய ஒரு தெய்வம் இருக்கு.
அதுதான் நான் பிடித்திருக்கிற, உங்களுக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிற, உங்களுக்கு முன்னாடி துதிக்க வைத்திருக்கிற இயேசு. அல்லேலூயா. ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். பூமியிலே உயர்ந்திருப்பேன். சாமிக்கு ஒரு லிமிட்டை வச்சு இவ்வளோதான் பெருசு இவ்வளோதாங்கிறான். ஏன்னா அதுக்கு எதுதான் சாமின்னா இன்னும் மக்களுக்கு என்ன செய்யலை, விளங்கலை. அதனால சாமிக்கு அளவு வச்சிடறான், சாமிக்கு அளவு வச்சிடறான். ஆனால் நம்முடைய தேவன் வானத்துக்கும் பூமிக்கும் சர்வ வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். வானமும் பூமியும் கொல்லாத தேவனாக இருக்கிறார். நிறைய இடத்துல நீங்கள் வேதத்தில் மத்தேயு எழுதின சுவிசேஷம், லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் ஆரம்பத்தில் நீங்கள் 4வது அதிகாரத்தை படித்து பார்த்தீங்கன்னா, பிசாசு சோதிக்கின்ற காலங்களில் அவன் சோதனைக்குள்ளே நடந்துக்கிட்டே இருப்பான், கடுமையாக சோதிச்சுக்கிட்டே இருப்பான். அப்படியே 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 ஆவியானவராலே கொண்டு போகப்பட்டு வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிற காரியம் உங்களுக்கு வாசிக்க முடியும். ஏன் நான் இதை சொல்கிறேன்னா, இந்த உலகத்தில் தெய்வம்னு எத்தனையோ சொல்லலாம், இந்த உலகத்தில் எதோ உயர்வுன்னு சொல்லலாம். ஆனால் பூமியிலும் ஜாதிகளுக்குள்ளும் உயர்ந்திருக்கிற என் இயேசு ஒருவர் தான் என்பதை நான் அமர்ந்து தெரிந்து கொண்ட நாள். 12 வயசு இருக்கும் எனக்கு, 7th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது 1987. அந்த டைமில் தான் எனக்கு ஞானஸ்தானம் கொடுத்தாங்க. நல்லா ஞாபகம் இருக்கிறனால அதை நான் சொன்னேன். அல்லேலூயா. அன்றைக்கு அமர்ந்திருந்து ஜெபித்தேன், அமர்ந்திருந்து அறிந்து கொண்டேன். இன்னைக்கு வரைக்கும் பாருங்க, அவர் ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருக்கிறது மாத்திரமல்ல, அவர் பூமியிலே உயர்ந்திருக்கிறது மாத்திரமல்ல, அவருடைய பிள்ளைகளாகிய என்னையும் கூட உங்கள் மத்தியில் ஒரு நல்ல ஸ்தானத்தில் நிற்க வைத்திருக்கிறார் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. ஆகையால் இன்றைக்கும் இந்த கால வேளையிலே பார்த்து கொண்டிருக்கிற என் சபையில் நின்று கொண்டிருக்கிற என் அன்பான தேவ ஜனமே, எத்தனையோ இடத்துக்கு எத்தனையோ காரியத்துக்கு இன்னும் கூட என் சபைக்கு வர்ற மக்களே எனக்கு சில நேரங்களில் வேதனையாக இருக்கும். எங்கப்பா அந்த அம்மாவை காணோம், எங்கப்பா அந்த ஐயாவை காணோன்னு விசாரிச்சா, போயிருக்காங்க பிரதர், உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்க அப்படின்லாம் சொல்லிடுவாங்க. நம்ம ஆட்கள்கிட்ட ஒரு பெரிய ட்ரிக் என்னென்னா, சொல்லக்கூடாதுன்னு எந்த விஷயத்தை சொல்கிறோமோ அதை சொல்லிடுவாங்க. ஏன்னா அது ஜென்ம சுவாவம். ஆதாள் இடத்துல ஏவாள் இடத்துல என்ன இருந்துச்சு, இதில் இருக்கிறத நீ என்ன செய்யக்கூடாது, சொல்லப்படாது, பார்க்கக்கூடாது. அதுதான் நம்ம கண்கள் என்ன செஞ்சிச்சு, இடிச்சிச்சு. அதனுடைய சுவாவமோ என்னமோ சொல்லிடுவாங்க. தெரியாம போறாங்க. இன்றைக்கு தெரிந்து கொள்ளுங்கள், இவர் அமர்ந்திருந்து இவர் தியானிக்கிற இயேசு, இவர் பாடுகிற இயேசு, இவர் பற்றி பிடித்திருக்கிற இயேசு, இவரை நடத்துகிற இயேசு தான் ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருக்கிறவர், பூமியிலே உயர்ந்திருக்கிறவர், வானத்திலே உயர்ந்திருக்கிறவர், இப்பொழுதும் கூட உலாவிக் கொண்டிருக்கிறவர். அல்லேலூயா அப்படின்னு சொல்லி நம்புங்க, அப்படின்னு சொல்லி துதிங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்ய போகிற வித்தியாசத்தை நீங்க பார்க்க முடியும். நான் சொல்லுவேன், ஒவ்வொரு கிறிஸ்தவர்கள் மத்தியிலும் நான் ஒரு சேலஞ்சா சொல்லுவேன், நீங்க கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறீங்கன்னா உங்களுடைய பழைய நிலைமைகள் ஒன்று சில காரியங்களையாவது மாற்றம் அடைந்து உருமாற்றப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட்டு எந்தாவது ஒரு மாற்றங்கள் உங்களுக்குள்ள இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நீங்கள் தேவனை அறிந்ததுக்கே பிரயோஜனம்னு சொல்லுவேன். அது என் வாழ்க்கையில் அநேகம் உண்டு. இந்த நாட்களிலும் அப்படிப்பட்ட அதிசயங்களை, அப்படிப்பட்ட ரகசியங்களை செய்வதற்கு வல்லமையுள்ள ஒரே தேவன், வானத்திலும் பூமியிலும் உயர்ந்திருக்கிறவர், ஜாதிக்குள்ளே உயர்ந்திருக்கிற தேவன், இந்த ஆலயத்தை நடத்துகிற சகோதரன் அறிந்திருக்கிற தேவனை அமர்ந்து 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 துதித்து துதித்து நானும் அறிவேன், அவரே தேவன் என்று அறிந்திருப்பேன். என்னையும் அவர் உயர்த்துவார், என்னையும் அவர் ஆசீர்வதிப்பார், என்னையும் அவர் நடத்துவார் என்று சொல்லுங்கள். அவர் மாத்திரம் ஜாதிகளுக்குள்ளாமல் பூமிகளுக்குள்ளே இல்லை, உங்களையும் ஒரு உயர்ந்த இடத்துல வைத்து உன்னத தேவன் அலங்கரிப்பாராக. இந்த வார்த்தையின் மூலமாக தேவன் உங்களை ஆசீர்வதிக்க தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை தியானியுங்கள். கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. அவரும் அமர்ந்து கொள்வோம். இந்த நாளிலும் கூட சில அறிவிப்புகளை நான் உங்களுக்கு அறிய தந்து கொஞ்ச நேரம் தேவனை ஆராதித்து தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நான் கடந்து செல்லலாம் என்று வாஞ்சிக்கிறேன். ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். இந்த உபவாச கூட்டம் ரொம்ப விசேஷமான ஒரு கூட்டமாக இருக்கிறது. கடந்த மாதத்திலெல்லாம் சபை முழுவதும் மக்களால் நிரப்பப்பட்டிருந்தது. எனக்கு அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்படியே வானத்துக்கு நேராக கரங்களை நீட்டி இந்த சபைக்காய் கொடுத்த பிள்ளைகளுக்காக கர்த்தரை அதிகமாய் துதித்தேன். ஏன்னா அவங்க கட்டின நோக்கங்கள், கொடுத்த நோக்கங்கள் வீணாக போயிடுமோ அப்படின்றதுக்காக ஆத்ம தாகத்தோடு ஜெபித்தேன். அந்த உபவாச கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஜனங்கள் வந்தாங்க. ஏன் வந்தாங்க? அற்புதமான வார்த்தைகள், நல்ல ஆவிக்குரிய ஆராதனைகள் இருந்தது. அநேக பேர் சாட்சிகளும் அங்கே சொன்னாங்க. இன்னும் சில வசதிகள் எங்களுக்கு இல்லாதனால நான் அதை நேரடியாக நாங்கள் ஒளிபரப்பு செய்வதற்கு முடியவில்லை. பிற்காலங்களிலே அதை நாங்கள் ஒளிபரப்பு செய்வதற்கு முயற்சித்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய நல்ல நாமத்துக்கு
மகிமை உண்டாகட்டும். தொடர்ந்து நீங்களும் வாய்ப்பு இருக்கும்போது, சமயம் இருக்கும்போது 4வது சனிக்கிழமை ஆராதனைகளில் கலந்து கொள்ள உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். ஒவ்வொரு வாரமும் திங்கள் முதல் வெள்ளி வரை ஜாய் டிவியில் நம்முடைய நிகழ்ச்சி போயிட்டுருக்கு. தமிழன் டிவியில் வெள்ளிக்கிழமை தோறும் நிகழ்ச்சி போயிட்டுருக்கு. இதெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க, சந்தோஷம். தெரிந்திருக்கிறீங்க, சந்தோஷம். இந்த ஊழியத்துக்காக ஜெபிக்கணும். இந்த தொலைக்காட்சி பணிக்காக மட்டும் 1,00,000 ரூபாய் நாம் கட்ட வேண்டி இருக்கிறது. இதற்காக என்னுடைய தேவைகளுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஏன்னா ரொம்ப சிரமத்தின் மத்தியில், அவருடைய தரிசனத்தின் மத்தியிலே ஓடிக்கொண்டு இருக்கிறோம். இது வரைக்கும் கர்த்தர் கிருபையினால் நான் எப்போவுமே பீடத்தில் நின்று துணிகரமான பொய்யெல்லாம் சொல்கிறதில்ல. கடன் இல்லாமல் கர்த்தர் நடத்திட்டு இருக்கிறாங்க. கர்த்தருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். இன்னும் நடத்த நீங்கள் உதவி செய்யுங்க, நீங்கள் ஜெபிங்க. ஒருவேளை உங்கள் பிள்ளைகளுடைய பிறந்த நாள், திருமண நாள் போன்ற காரியங்களில் ஒரு நாள் நிகழ்ச்சியை பொறுப்பெடுத்துக் கொள்ள உங்களுக்கு வாஞ்சி இருக்குமானால் கீழே நம்ம லைவில் போடுவாங்க. இல்லை உங்களுக்கெல்லாம் தெரியும் என்னுடைய தொலைபேசி இலக்கம், அதில் நீங்கள் தொடர்பு கொள்ள உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். இன்னும் 3வது ஞாயிற்றுக்கிழமை தோறும் பார்வையற்றோர்களுக்கும் மற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கும் 60 குடும்பங்களுக்கு நாம் உதவிகளை செய்துட்ருக்கோம். என்ன உதவி? மாதம் 10 கிலோ அரிசி கொடுக்குறோம், 5 கிலோ மளிகை பொருட்கள் கொடுக்குறோம். அந்த காரியங்களுக்கு கிட்டத்தட்ட 57 குடும்பங்களுக்கு ஆட்கள் இருந்தாங்க. இப்போ ஒரு 11 குடும்பங்களுக்கு ஆட்கள் இல்லை. 46 குடும்பத்துக்கிட்ட தான் வந்துட்டுருக்கு. ஆகையினால ஒரு குடும்பத்திற்கு 880 ரூபாய் கிட்ட செலவாகுது. வாக்கு பண்ணணும்னா ஜெபிங்க, தேவனிடத்தில் பேசுங்க. அவர் உங்களுக்கு சூழ்நிலைகளை வாக்கு பண்ணினால் மாத்திரம் அதற்காக நீங்கள் எழும்ப உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா வாக்கு பண்ணிட்டா கொடுக்கணும். சில பேர் வாக்குன்னு சொன்ன உடனே, டிவியில் சொன்ன உடனே, இல்லை நேரடியாக வந்த சபை மக்களே அப்படி தான். சில பேர் டக்கு டக்குன்னு வாக்கு பண்ணிடுவாங்க, நோட்டை ஃபுல்லாக பண்ணிடுவாங்க, எழுதிடுவாங்க. ஆனால் கொஞ்ச நாள் அப்படியே உற்சாகத்தில் கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் அது போயிடும். ஆனால் அப்படி இல்லை. வாங்குகிற மக்கள்கிட்ட நான் பணம் வரல, நிப்பாட்டிட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடாது. இது வரைக்கும் இந்த ஊழியத்தில் நீங்கள் மதுரைக்கு வந்து கேட்கலாம். இங்கே இருக்கிறவங்களும் அறிவிங்க. தொடங்கின காரியங்கள் எந்த காரியத்தையுமே கர்த்தருடைய கிருபையினால், இரக்கத்தினால், தயவினால், உங்களுடைய ஒத்துழைப்பினால், உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளால் நாம் நிறுத்தலை. அதனால் இந்த காரியத்திற்காகவும் நீங்கள் ஜெபிக்க கர்த்தர் ஏவினால் எங்களோடு தொடர்புகளில் உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இப்போல்லாம் ஸ்கூலு காலேஜிலலாம் பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷத்துக்குள்ள ஃபீஸை இப்போமே கேட்க ஆரம்பிக்கிறாங்க. பிள்ளைங்க மேலே நம்பிக்கை இல்லையா? பெற்றோர்கள் மேலே நம்பிக்கை இல்லையா? இல்லை இப்படிலாம் நெருக்குனா தான் நமக்கு காசுகளை சம்பாதிக்கலாங்கிற நோக்கமா? என்னன்னு தெரியல. சில பேருக்கு அப்படி இருக்கும், இல்லாமலாம் இருக்காது. ஆனால் எது எப்படி ஆனாலும் செகண்ட் இயர் பரீட்சை எழுதுறதுக்கு முன்னாடியே தேர்ட் இயருக்குள்ள ஃபீஸு, தேர்ட் இயர் பரீட்சை எழுதுறதுக்கு முன்னாடியே ஃபோர்த் இயருக்குள்ள ஃபீஸு, ஃபர்ஸ்ட் இயர் முடிகிறதுக்குள்ளே செகண்ட் இயருக்குள்ள ஃபீஸ் கேட்க ஆரம்பிச்சுறாங்க. இதற்காக நீங்கள் ஜெபியுங்கள். பிள்ளைகளின் கல்விக்காக பாருங்கள், நல்ல உலகத்தார்கள் கூட சொல்லுவாங்க, 1000 பேத்துக்கு அன்னச்சத்திரம் நாட்டுவதை பார்க்கிலும் ஏழை ஒருவனுக்கு எழுத்து அறிவிப்பவன் இறைவன். அதனால் இந்த ஊழியத்திற்கு வெளிநாட்டு உதவியோ தனிப்பட்ட மனிதருடைய உதவியோ எந்த உதவியுமே கிடையாது. அதனால் இந்த கல்விக்கென்று உங்களால் முடிந்தால் உதவிகளை செய்ய தாங்க அன்போடு கூட கேட்டுக்கொள்ளப்படுகிறேன். அது மாத்திரமல்ல, இதை வாரந்தோறும் நாங்கள் ஒளிபரப்பு செய்வதற்கு வீடியோ எடுக்கணும், ரெக்கார்டிங் பண்ணணும், சபையில் அவங்கெல்லாம் பணியாற்றணும். பணியாளர்கள் மொத்தம் 7 பேர் இருக்கிறாங்க. அவருடைய மாதாந்திர சம்பளத்தின் தேவைகள், ஊழியத்தின் தேவைகளுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். இன்னும் ஆலயத்தில் கொஞ்சம் நாற்காலிகள், பாய்கள் போன்ற சில காரியங்கள் எல்லாம் வைக்க வேண்டி இருக்கிறது. இதற்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். மாற்றுத்திறனாளிகள் கொஞ்சம் வாரங்களில் அதிகமாக வந்துட்டால் சில வேளைகளில் காணிக்கை கூட நாங்கள் எடுக்கிறது இல்லை. எப்படி இந்த ஊழியம் நடக்குது என்பதை தெரிந்து கொள்ளணும்னா ஒரு வாரம் ப்ளீஸ், ஒரு வாரம் சண்டே, ஏதாவது ஒரு சண்டே 8 மணி ஆராதனையில் நீங்கள் கலந்து கொள்ள உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்ளப்படுகிறீங்க. தொடர்ந்து இந்த ஆராதனை குறித்து நீங்கள் மற்றவங்களுக்கு சொல்லுங்கள், செய்திகளை குறித்து மற்றவங்களுக்கு சொல்லுங்கள். யூடியூப் சேனலில் போடக்கூடிய மெசேஜ் லிங்க்குகளை எல்லாம் ஷேர் பண்ண உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஊழியத்திற்கு கர்த்தருடைய வார்த்தையும் கர்த்தருடைய பாடலை தவிர வேறு எந்த வயா மீடியாவும் கிடையாது. ஆகையினால தொடர்ந்து இந்த ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு என்ன ஜெப குறிப்புகள் இருந்தாலும் என்னிடத்தில் கொண்டு வாருங்க. நான் வச்சு என்னையா செய்ய முடியும்? ஒன்றும் செய்ய மாட்டேன். ஆனால் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் ஏற்கனவே அதிகாலை 3 மணிலேருந்து காலை 6:25 6:30 வரைக்கும் வெளியில் உள்ள சத்தம் கேட்குற வரைக்கும் நான் ஜெபித்து கொண்டிருப்பேன். என்னோட நிறைய பேர் வந்து வெளி மாவட்டத்து தாய்மார்கள், சகோதரிமார்கள், சகோதரன்மார்கள் தங்கியிருக்கிறீங்க. அவங்களுக்கெல்லாம் தெரியும், நம்ம சபை மக்களுக்கும் தெரியும். இப்படி நான் ஜெபித்து தான் இந்த ஊழியத்தை அவர்கள் கொடுக்கின்ற காணிக்கைகள் வைத்து, விசுவாச பிள்ளைகளின் காணிக்கையை வைத்து, வெற்றியை வைத்து, சாட்சி காணிக்கைகள், பொருத்தனை காணிக்கைகள் எல்லாம் வச்சு தான் இந்த ஊழியத்தை நடத்திட்டு இருக்கிறோம். அதனால் ஜெப குறிப்புகளை கொடுக்க உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து இந்த ஊழியங்களுக்காக, பிள்ளைகளுக்காக, ஆலயங்களின் தேவைகளுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். இப்பொழுதும்
கர்த்தரை நோக்கி கொஞ்ச நேரம் அவருடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர்களாய், இரக்கத்துக்கு காத்திருக்கிறவர்களாய், இத்தனை ஆண்டுகள், இத்தனை மாதங்கள், இத்தனை வாரங்கள், இத்தனை நாட்கள், இந்த மணி நேரம் வரை நம்மை நடத்தின தேவன் தொடர்ந்து நடத்த நாம் ஜெபிக்க போகிறோம். யாவரும் எழுந்து நிற்போம். நாம் கொஞ்ச நேரம் தேவனை ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் எது இருக்கோ இல்லையோ, எனக்கு ஒரே ஒரு காரியம் தெரியும், என் தேவனுடைய கிருபை என்னோடு கூட இருக்கிறது என்பதை நான் அறிந்திருக்கிறேன். அந்த கிருபையை உங்க மேலையும் வச்சு உங்களையும் தாங்கி அவர் உங்களை ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி இப்ப கூட உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு அழகான பாட்டு, உங்க கிருபை தான் என்னை தாங்குகிறது, உங்க கிருபை தான் என்னை நடத்துகிறதுன்னு சொல்லி, இன்னும் இந்த கால வேளையில உங்களுக்கு அவருடைய கிருபை கிடைக்கணும், உங்க பிள்ளைகளுக்கு அவருடைய கிருபை கிடைக்கணும், நீங்க கையிட்டு செய்கிற வேலைகளில அவருடைய கிருபை கிடைக்கணும், நீங்க ஊழியக்காரர்களா இருப்பீங்க, அவருக்கு உங்க ஊழியத்துல கிருபை, அவருடைய கிருபை கிடைக்கணும். பாடுமா? ஹல்லேலூயா, ஆமென். உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. சொல்லுங்க, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. பாடின பாட்டு தானே, எல்லாரும் பாடுங்க, எல்லாரும் பாடுங்க, வாயை திறந்து. என்னை தாங்குகின்றது, என்னை தாங்குன்னு சொல்லுங்களேன், என்னை நடத்துன்னு சொல்லுங்களேன். என்னை நடத்துகின்றது கிருபையே, கிருபையே, மாறாத நல்ல கிருபையே, இயேசுவே கிருபையே, கிருபையே, மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் என்னை உருவாக்கிய கிருபை. இந்த கால வேளையில ஏதாவது ஒரு சூழ்நிலையில நீங்க உடைக்கப்படாமல் இருந்திருக்க முடியாது. ஆனா நானும் கூட அப்படிப்பட்ட சூழ்நிலையில கடந்து வந்திருக்கிறேன். ஆனா என்னை உருவாக்கின தேவ கிருபை இப்ப நீங்க பாடும்போது உங்களுக்கும் உடைக்கப்பட்டிருக்கிற நேரங்கள் எல்லாம் உங்களை உருவாக்குகிற, தூக்கி எடுக்கிற கிருபையா இருக்க. வாயை திறந்து பாடுங்க, சகோதரனோட சேர்ந்து இன்னொரு முறை பாடுங்க. கிருபையே, ஆமென். கிருபையே, கிருபையே, மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபைதான், உங்க கிருபைதான். தெரிஞ்ச பாட்டு தானே, வாயை திறந்து பாடுங்க. தாங்குகின்றது, ஆமென். உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. நான் விசுவாசிக்கிறேன், இன்னைக்கு எத்தனையோ பேரு அவர் கிருபை எனக்கு வரலையா, அவர் எனக்கு இருக்கிறக்கம் இல்லையா அப்படின்னு நினைச்சிட்டு பார்த்துட்டு இருக்கிறவங்களை கர்த்தர் காமிச்சிட்டு இருக்கிறாரு. இது எத்தனையோ முறை பாடிட்டனையான்னு சொல்லி எந்த நேரத்துல அவர் உங்கள் சோர்வுகள் எல்லாம் மாற்றி, உங்கள் பலகீனங்கள் எல்லாம் மாற்றி, உங்களை சூழ்ந்து கொண்டிருக்கிற தேவ கிருபையாய் கடந்து வரப்போகிறார். விசுவாசிக்கிறவங்க சொல்லுங்க, கிருபையே, தேவ கிருபையே, மாறாதது, நல்ல கிருபை. எல்லாரும் வாயை திறந்து, கிருபையே, கிருபையே, மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபைதான் எங்க தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. எல்லாம் சொல்லுங்க, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. சொல்லுங்க, அவர் கிருபை தேடுகிற யாவருக்கும் பதில் கொடுக்கிற கிருபை, அவர் கிருபை எல்லார் மேலும் இரக்கமாயிருக்கிற கிருபை, அவர் கிருபை எல்லாருக்கும் பட்சபாதம் இல்லாம கிடைக்கும். ஆனா நான் என்ன செய்யணும்? வாயை திறந்து கேட்கணும். கேட்கிற மோசஸ் மாரியப்பனுக்கு மட்டும் இல்ல, கூட பாடுகிற சகோதர சகோதரிகளுக்கு மட்டும் இல்ல, எனக்கும் கிடைக்கும்னு சொன்னீங்கன்னா, உங்களுக்கு ஒருவேளை தொழில்ல
சோர்ந்து போன நேரத்தில் இருக்கலாம், வியாதியில சோர்ந்து போன நேரத்தில் இருக்கலாம், கடன் பாரத்தில் சோர்ந்து போன நேரத்தில் இருக்கலாம், குடும்ப வாழ்க்கையில பிள்ளைகள் தருகிற பிரச்சனையினால சோர்ந்து போயிருக்கலாம். ஆனா அவருடைய கிருபையினால உங்களை சூழ்ந்து கொள்ள பண்ண போகிறார். ஹல்லேலூயா. அந்த கிருபை நல்ல கிருபை, அந்த கிருபை வல்ல கிருபை. அவர் கிருபை என்னை நடத்தும்னு சொல்றவங்க, தேவ கிருபை என்றும் உள்ளது. பாடுங்க, தேவர் கிருபை என்றும் உள்ளது. எல்லாரும் வாய் திறந்து பாடுங்களேன், தெரிஞ்ச பாட்டு தானே. அவரை பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். வாய் திறந்து அவரை போற்றி அவரை பாடி, வாய் திறந்து அல்லேலூயா என்றார் பரிப்போம். நெருக்கப்பட்டும் நம்மை காத்ததாலே, இன்னொரு தடவை, நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே, அவர் நல்லவர். சொல்லுங்க, வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. எல்லாரும் வாயை திறந்து, அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை, தேவ கிருபை என்றும் உள்ளது. இயேசுவே எனக்கு உள்ளது, கிருபை என்றும் உள்ளது. துதித்து பாடுவேன், அவரை போற்றி அவர் பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி அவரை பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அன்னைக்கு ஆர்ப்பரிக்கும் போது அவர் கிருபை அவர்கள் மத்தியிலே கடந்து வந்து, அன்னைக்கு அந்த எரிகோ கோட்டை தவர்ந்ததை போல இன்னைக்கு சத்துரு சோதிக்க வந்தோம். தாவீதை போல எழும்பி பிரகாசிக்கிறவர்களாய் உங்களை மாற்றப் போகிறார். ஆமென். அவர் சென்றாரே, அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இப்பொழுது முன் செல்லுகிற தேவனாக இருக்கிறார். சென்றாரே, அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளது. ஆமென். ஸ்தோத்திரம். எல்லாம் இந்த கால வேளையில கூப்பிடுகிற யாவருக்கும் பதில் தருகிற தேவன். அன்றைக்கு நோவாவுக்கு தேவனுடைய கண்களில் கிருபை கிடைத்தது. பவுலை பார்த்து ஆண்டவர் சொன்னார், என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்னார். நீ கிருபையினால் திறப்படுவாய் என்று ஏசாயாவில் வாசிக்கிறோம். அந்த கிருபை உங்களுக்கு வேணும்னா அவரை மாத்திரம் போற்றி அவரை மாற்று பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போமா? அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் வாயை திறந்து சொல்லுங்க, அவர் கிருபை என்றும் உள்ளதே. என்னை நடத்தினார். ஆமென். என்னால தைரியமா சொல்ல முடியும், அவர் என்னை நடத்தினார், எங்கள் ஊழியத்தை நடத்தினார், பிள்ளைகளை நடத்தினார். நீங்களே சொல்லுங்க, அவர் நடத்தினார், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. முன் சென்றார், அவர் முன் சென்றார், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் காத்தாரே, அவர் நல்லவர், அவர் கிருபை. அறிக்கை பண்ணுங்க. வேதம் சொல்கிறது, உன் வாயை விரிவாய் தர நன்மையான ஈவுகளை தருவேன், நன்மையினால் நிரப்புவேன் சொன்னாரு. அவர் நடத்தினதை நினைக்காம இருந்தா பெற்றுக்கொள்ள முடியாது. அவர் பாதுகாத்ததை நினைக்காம இருந்தா பெற்றுக்கொள்ள முடியாது. நீ நல்லவர்னு சொல்லலைனாலும் சரி, அவர் எப்பவுமே நல்லவர் தான். அதனால இந்த நேரத்திலேயாவது அவருடைய கிருபை எனக்கு வேணும்னு வாதித்தார். பாடுங்க, பாடுங்க, பாடுங்க. அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், அவர் துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், அவரை துதியுங்கள். அவர் நல்லவர் என்று துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நடத்தினாரே, அவர் நல்லவர், அவர் கிருபை. ஹல்லேலூயா. ஐயா, அவர் கிருபை என்ன நிக்க வச்சிருக்கு, ஊழியம் செய்ய வச்சிருக்குன்னா
இப்பவும் சொல்லுங்க, உங்க வாயை திறந்து இந்த ஆராதனையிலே நான் ஆராதிக்கும் போது அவர் நடத்துவார், அவர் நல்லவர், அவர் பாதுகாப்பார், அவர் முன் செல்வார் என்று சொன்னா உங்க குடும்பத்துக்கு நேராக முன்னே வருவதற்கு ஆயத்தம், உங்கள் பிள்ளைகளுக்கு நேராய் முன்னே வருவதற்கு ஆயத்தம், உங்கள் தொழிலுக்கு நேராய் முன்னே வருவதற்கு ஆயத்தம். நீங்க சந்திக்கிற இடர்கள், இக்கட்டுகள், வேதனைகள், கண்ணீர்கள், கண்ணிகள் எல்லாவற்றிலும் அவர் கிருபை கொடுத்து பவுலுக்கு இருந்த முள்ளை எடுத்து போட்டுகிறது மட்டுமல்ல, என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்ன தேவன் இன்றைக்கு உங்களுக்கு அதே கிருபையை போதும்னு சொல்லிட்டு உங்களுக்கு தர விரும்புகிறார். அதை ஆயத்தத்தோடு வந்திருக்கிற நீங்கள், பெற்றுக்கொள்ள வாஞ்சிக்கிற நீங்கள், கனெக்ட் ஆகியிருக்கிற நீங்கள் வாயை திறந்து சொல்லுங்க, இவரை நடத்துகிற அந்த கிருபை, இதுவரைக்கும் என்ன பாதுகாத்த அந்த கிருபை, எங்களை பலப்படுத்துகிற கிருபை, பெரிய காரியத்தை செய்கிற கிருபை, வல்ல கிருபை, நல்ல கிருபைன்னு பாடுகிற அந்த கிருபையை கூப்பிடுகிற யாவருக்கும் கொடுக்கிற தேவன், குணமாக்க வல்லமையுள்ள தேவன், தப்புவிக்க வல்லமையுள்ள தேவன், திருப்தியாக்கி நடத்துகிற தேவன், தினம் என்னை போஷிக்கிற தேவன் இன்றைக்கும் ஜீவிக்கிறபடினால் அவர் கிருபையினால் என்னை தாங்குவார். ஹல்லேலூயா. அவர் கிருபையினால் என்னை தாங்குவார். ஹல்லேலூயா. அவர் நடத்தினாரே, அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சொல்லுங்க, என் குடும்பத்துக்கு நேரா முன்ன வர போறார். முன் சென்றாரே, அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஐயா, மனுஷன் தான் மாறி போவான், தேவன் மாற மாட்டாரு. ஆகையினால் அவர் பாதுகாத்தார்னு சொன்னீங்கன்னா இந்த வாரம் முழுக்கும், இந்த மாசம் முழுக்கும், இந்த வருஷம் முழுக்கும் உங்களை பாதுகாப்பாரு. எல்லா ஆராதனைகளையும் சொல்ற வார்த்தை இப்போது சொல்றேன், இந்த வருஷத்தினுடைய முடிவு அவருடைய கிருபையினாலே ஒவ்வொரு குடும்பங்களுக்கும், ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும், ஒவ்வொருவர் கையிட்டு செய்கிற வேலைகளுக்கும் நல்ல முடிவாய் மாற போகிறது. யோபு சொன்னதை போல சொல்லுங்க, அவர் சகலத்தையும் செய்ய வல்லமையுள்ள தேவன். அவர் கெட்டு போகிறதற்கு, பட்டு போகிறதற்கு என்னை அழைக்கவில்லை, எழுந்திருக்க பண்ணுகிறதற்கும் எழும்பி பிரகாசிக்கிறதற்கும் என்னை அழைத்திருக்கிறபடினால் எனக்கு முன் சென்று இருளை வெளிச்சமாக்கி கோணலை சுவைப்படுத்தி அறியாத தெரியாத பாதைகளில் குருடரை நடத்துகிற ஆண்டவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறபடினால் என்னை நடத்துவார்னு சொல்லி, அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சொல்லுங்க, அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை, தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி, அவரை பாடி அல்லேலூயா என்றார் பரிப்பேன், அல்லேலூயா என்றார் பரிப்பேன். அவர் கிருபை இந்த ஆலயத்தின் மேல் இருக்கிறது. அவர் கிருபை இந்த இடத்துல நின்று ஆராதித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் மேல் இருக்கிறது. அவர் கிருபை தூரத்திலிருந்து பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளின் மேலே சமீபத்திற்கு மாத்திரமல்ல தூரத்திற்கும் தேவன் என்று சொல்கிறதன்படி இறங்கி கொண்டிருக்கிறது. விசுவாசிக்கிற பிள்ளைகள் கிருபையுள்ள தேவனுடைய கையிலிருந்து பெற்றுக்கொண்ட அநேக சாட்சிகளை இந்த ஆலயத்தில் வைப்பீர்கள் என்று நான் கிருபையுள்ள தேவனுடைய வார்த்தையினாலே உங்களிடத்தில் சொல்லுகிறேன். அந்த கிருபையுள்ள தேவன் பெரிய காரியங்களை உங்கள் குடும்பத்தில், உங்கள் வேலைகளில், உங்கள் பிள்ளைகளுடைய குடும்ப வாழ்க்கையில், உங்கள் ஊழியத்தில், நீங்கள் பண்ணுற உங்களுடைய கவர்மெண்ட் ஜாப்ல எல்லாவற்றிலும் கூட இருக்க போறார். விசுவாசிக்கிறவங்க அப்படிப்பட்ட கிருபை என் மேல் வருகிறது, அப்படிப்பட்ட கிருபை என் குடும்பத்திற்கு வருகிறது, அப்படிப்பட்ட கிருபை என் பிள்ளைகளுக்கு வருகிறது, அப்படிப்பட்ட கிருபை என் ஜாப்புக்கு வருகிறது, அப்படிப்பட்ட கிருபை என் வியாதிக்கு வருகிறது, அப்படிப்பட்ட கிருபை எனக்கு வந்து பிசாசு கொண்டு வருகிற போராட்டத்தில் இருந்தெல்லாம் எனக்கு ஜெயத்தை கொடுக்க போகிறது. ரிஷுதாலாபியா சர்ச் மெம்பர், ரிஷுதாலாபியா சர்ச், கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. அவருடைய கிருபை இப்பொழுதே இறங்கி கொண்டிருக்கிறது. அவருடைய கிருபை இப்பொழுதே உங்கள் மேல பட்டு கொண்டிருக்கிறது. நான் பார்க்கிறேன். என் தேவன் சொல்லுகிறது ஒரு நாள் வீணா போகலைனா அவர் கிருபையை நான் ருசிக்கிறேன் பிரதர், அவர் கிருபையை நான் ருசிக்கிறேன் பிரதர் சொல்லுங்க. அந்த ருசியினுடைய மகத்துவத்தை, அந்த கிருபையினுடைய காரியத்தை, பெரிய காரியத்தை, அந்த கிருபையினால் பெற்றுக்கொண்ட காரியத்தை வரும் நாட்களை நீங்க சாட்சியா வைப்பீங்க. விசுவாசம் உள்ளவங்க கரங்களை தட்டி அவர் கிருபை என்னோடு கூட இருக்கிறதற்காய் நன்றின்னு சொல்லுங்க. அவர் கிருபை என்னை நடத்த போகிறதற்காய் நன்றின்னு சொல்லுங்க. அவர் கிருபை என்னை பாதுகாக்க போகிறதற்காய் நன்றின்னு சொல்லுங்க. அவருடைய கிருபை எனக்கு முன்னாடி செல்லுகிறதற்காய் நன்றின்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா,
ஹalleluya ஹalleluya ஹalleluya. கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, உம்முடைய கிருபை இல்லைன்னா இந்த ஊழியத்தை ஒரு நாள் கூட நாங்கள் செய்ய முடியாது. உம்முடைய கிருபை இல்லைன்னா உம்முடைய வார்த்தையை பிரசங்கிக்க முடியாது. உம்முடைய கிருபை இல்லைன்னா நீங்கள் கொடுக்கிறத வாங்கி ஜனங்களுக்கு செய்ய முடியாது. உம்முடைய கிருபைகள் இல்லைன்னா பற்றாக்குறை இருந்தாலும் நாங்கள் இந்த ஊழியத்தில் ஓட முடியாது. இப்பட்டும் எங்களுக்கு கிருபை கொடுத்திருக்கிற தேவன், இரக்கம் செய்திருக்கிற தேவன், இந்த ஊழியத்தோடு இணைந்து கொண்டு நிற்கிற சபை பிள்ளைகள், தொலைக்காட்சியில் பார்க்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் உம்முடைய கிருபையும் உம்முடைய இரக்கம் உம்முடைய சமாதானம் என்று ஒவ்வொரு நாளும் சொல்லுகிறதன்படி இப்பொழுதும் அதையே பாடலாய் பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரித்திருக்கிறதன்படி எதை நினைத்து மனதில் சோர்ந்து கொண்டிருக்கிறார்களோ, எதை நினைத்து மனதில் கலங்கி கொண்டிருக்கிறார்களோ, எதை எதிர்பார்த்து தேவை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்களோ, எல்லாவற்றிலும் கிருபை உள்ள தேவன், எல்லாவற்றிலும் கிருபை உள்ள தேவன், நீர் கிருபையாய் ஜனங்களுக்கு இறங்கி நீர் செய்ய போகிற நன்மைகளை உம்முடைய சமூகத்தில் சாட்சியாய் வைத்து துதிக்க தோத்தரிக்க நீர் கிருபை செய்யும். ஒவ்வொரு நாளும் அப்படியே இந்த ஊழியத்தை கிருபை நான் நடத்துகிறேன். தொடர்ந்து நீர் அப்படியே நடத்தி இன்னும் உமக்கு மகிமையாய் உம்மை கனப்படுத்தி ஓட நீர் கிருபை செய்யும். என்னோடு உழைக்கிற பிள்ளைகள், ஜெபிக்கிற பிள்ளைகள், கொடுக்கிற பிள்ளைகள் எல்லாருக்கும் இதுவரை நீர் தந்த கிருபைக்காய் உமக்கு வழக்கரம் நீட்டி நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து உம்முடைய ஊழியத்திலே ஓட, தொடர்ந்து உமக்கென்று நாங்கள் இன்னும் எதையாவது செய்ய எங்களை அர்ப்பணிக்கிறோம் ராஜா. தொடர்ந்து பயன்படுத்தும் அப்பா. ஒவ்வொரு நாளும் உடைய வார்த்தைகளை, கிருபை உள்ள வார்த்தைகளை, நீர் பேசின கிருபை உள்ள வார்த்தைகளை, உடைய வேதத்தின் ரகசியங்களை எல்லாம் கற்றுக் கொடுக்க அடிமைக்கு தந்த கிருபைக்காக, இரக்கங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து கூட பேசுகிற ஜனங்கள், சபையில கலந்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு அடிமை மறைத்து நீர் பேசும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன் ஆமேன். யாவரும் அமர்ந்து கொள்ளலாம். ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் இந்த வார்த்தையின் நேரத்தில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நொடிக்கு நொடி நம்முடைய இருதயம் செயல்பட்டாதான், அது தேவன் செயல்படுத்தினாதான் நம்ம நிற்க முடியும். இவ்வளோ நேரம் நம்ம ஆராதித்தோம், இவ்வளோ நேரம் நம்ம பாடினோம், சங்கீத பகுதியை தியானித்தோம். தேவன் தந்த கிருபை அது. ஏன்னா இன்னைக்கு பாடல் ஃபுல்லாகவே கிருபையாக தான் வந்தது. அல்லேலூயா அல்லேலூயா. இந்த நாளிலும் கூட நாம சில வார்த்தைகளை, கர்த்தர் நமக்காக செய்த வேண்டுதலை, ஒரு விசேஷித்த சீஷனை குறித்து நாம பார்க்க போகிறோம். அல்லேலூயா. சீஷர்னாலே நமக்கு 12 சீஷர்கள் இருந்தாலும் ஒரு 3 சீஷர்கள் மட்டும்தான் நமக்கு டக்குன்னு ஞாபகத்துக்கு வரும். அப்படித்தானே பிரதர்? 12 சீஷர் இருந்தாலும் ஒரு 3 சீஷர்கள் தான் நமக்கு டக்குன்னு ஞாபகத்துக்கு வரும். அதில் ஒரு விசேஷமான சீஷரை பற்றி நாம் இந்த நாளிலே தியானிக்க போகிறோம். தொடர்ந்து இந்த ஊழியங்களை, நீங்கள் தெரிந்திருக்கிற இந்த ஊழியங்களை, நீங்கள் பார்க்கிற இந்த ஊழியங்களை, நீங்கள் கலந்து கொண்டிருக்கிற இந்த ஊழியங்களை குறித்து மற்றவர்களுக்கும் அறிமுகம் செய்து வையுங்கள். இது முற்றிலும் தாய் தகப்பன் இல்லாத ஏழை எளிய பிள்ளைகளுக்காக, முற்றிலும் பார்வையற்ற என்னை கொண்டு செய்யப்படுகிறதான ஊழியம். எந்த நேரம் ஆனாலும் என்னை தொடர்பு கொள்ளுங்கள். நான் உங்களுக்காக ஜெபிக்க காத்திருக்கிறேன். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. என்ன வார்த்தை எடுக்கலாம் அதற்கு ஆரம்பமா, வாக்கியமா அப்படின்னு யோசிச்ச போது, லூக்கா எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரத்துக்கு ஆண்டவர் என்னை அழைத்து கொண்டு போனார். அங்கே அருமையான பேதுருவுக்காக ஒரு வேண்டுதல் செய்கிற ஒரு காரியத்தை 31வது வசனத்துல படிக்கும்படியாக கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். இந்த பேதுரு தான் ரொம்ப ஃபேமஸான ஒரு சீஷன். அதனால தானே என்னவோ எத்தனையோ பேர் இருந்தாலும் அவன் மேலே ஒரு அக்கறை உள்ளவராக, ஒரு கரிசனை உள்ளவராக என் ஆண்டவர் பல இடத்துல பேதுருவை குறித்து, பேதுருவின் மேல் அக்கறை உள்ளவராக, பேதுருவிடத்துல ஒரு பெரிய பொறுப்பை ஒப்பு கொடுக்கிறவராக என் தேவன் இருந்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இருந்தாலும் இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப டச்சிங் வேர்டா இருந்தது. ஏன்னா இன்றைக்கும் கூட நாமளும் நமக்காக வேண்டுதல் செய்யணும். அப்படிப்பட்ட கட்டாயமான நெருக்கடியான காலங்களுக்குள்ளே நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். எப்படி பேதுரு பிடிக்கப்பட்டிருக்கிறான் என்பதை ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க. 31வது வசனத்தை வாசிக்க கேட்போம். லூக்கா 22:31. பின்னும் கர்த்தர் சீமோனே 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 இதோ கோதுமையை சுலகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொள்கிறேன். நிச்சயமா ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே அந்த பேதுரு மாத்திரமல்ல,
என்னையும் நீங்க அழைத்திருக்கிறபடினால், என்னையும் நீங்க தெரிந்து கொண்டிருக்கிறபடினால், என்னையும் கூட ஒரு நல்ல பிள்ளையா நீர் மாற்றி இந்த சபையில வந்து உட்கார வச்சிருக்கிறபடினால், இந்த உலகத்தை பார்க்கும்போது அந்த நாட்கள்லயே சாத்தான் படைச்சானா, சொலகளை படைச்சானா, இன்னைக்கு சாத்தான் என் பாக்கெட்டுக்குள்ள வச்சிருக்கிற செல்போன்ல இருக்கிறான். நான் கையில வச்சிருக்கிற என்ன பொருள் இருந்தாலும் எல்லா விதத்திலும் சாத்தான் என் கூட இருக்கிறது போலே இருக்கு. உண்மையா அப்படிதாங்க சொல்ல முடியும். ஒரு ரிமோட் எடுத்து டிவி பார்க்குறீங்க, நல்ல காரியத்துக்கு தான் நீங்கள் சேனலை மாற்றலாம். ஆனால் அதுக்குள்ளே என்ன வருது? ஊடால பிசாசு காரியம் வருது. வருதா வல்லியா? வருதா வல்லியா? வருது. ஆகையினால நம்ம விசுவாசத்தை கொலைக்க பண்ணுவதற்கு இன்னைக்கு சத்துரு பலவிதமான கிரியைகளை செய்து கொண்டிருக்கிறான். அதே போலதான் தேவனுக்கு தெரிஞ்சிருக்கு ஒரு காரியம். சத்ரு வந்து முதல்ல கை வைக்கிறது இந்த பேதுருவா தான் இருக்கும் அப்படிங்கிறது தெரியும். இந்த பேதுரு யாருன்னா ஒரு மீன் பிடிக்கிற தொழிலை செஞ்ச ஒரு அண்மையான மனுஷன். அவன் மேல ரொம்ப பாசம் உள்ள ஒரு ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். அதை கூட நீங்க யோவான் சுவிசேஷத்துல 21வது அதிகாரம் 15-16 இருந்தே கூட வாசிக்கலாம். கொஞ்சம் எடுத்து வாசிங்களேன், நல்லா இருக்கும் பாருங்க. ஏன் அப்படி சொல்றேன்னா, மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு தானே இந்த சம்பவம் நடக்குது. அப்படித்தானே? பைபிளை படிச்சீங்கன்னா டக்குன்னு பதில் சொல்லுவீங்க. பைபிளை படிச்சுட்டே இருக்கணும், பைபிளை படிச்சுட்டே இருக்கணும். அல்லேலூயா. வாசிங்க 21 யோவான் எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம் 15 இருந்தே கூட கொஞ்சம் படிங்க, நல்லா இருக்கும். அவர் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களில் அதிகமாய் எத்தனை பேர் இருந்திருப்பாங்கன்னு உங்களுக்கே தெரியும். இப்போ நம்மளை பார்த்தும் கேட்பார், எல்லா பேரும் வர்றேன், நீயும் ஊழியத்துக்கு வர்ற, நிப்பியா அப்படின்னு என்னெல்லாம் ஆண்டவர் நிறைய டைம் கேட்டிருக்கிறார். நான் சொல்லியிருக்கேன், ஆண்டவரே அதுவும் கூட எனக்கு தெரியாது, நீங்க நிக்க வச்சா நான் நிப்பேன்னு உறுதி சொல்லிட்டு நிக்காம போயிடக்கூடாது. அவர் நிக்க வச்சாதான் நம்ம என்ன செய்ய முடியும்? நிக்க முடியும். ஏன்னா கடைசியில் அந்த பதில தான் பேதுரு சொல்லி போனார். வாசிங்க தொடர்ந்து வசனத்தையே. இவர்களிலும் அதிகமாக நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன் ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றார். அதுக்கப்புறம் திரும்பவும் கேட்கிறார். ஏன்னா நம்ம ஆளுகளுக்கு சில நேரத்தில் சில காரியத்தை ஒரு தடவை பேசிட்டு விட்டா மறந்து போயிருது. 3 தடவை 4 தடவை கேட்கும் போதான், ஆமா அன்னைக்கு கூட ஓயாம சொல்லிக்கிட்டே இருந்தீங்கல்ல அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நைன்னு அப்படி நம்ம ஊர் பாஷையில் அப்படித்தானங்கய்யா, ஓயாம நைன்னு நச்சரிச்சுக்கிட்டு இருந்தீங்கல்ல. சிலர்ட்டெல்லாம் ஒரு பொருளை வாங்கி தரேன்னு சொல்லிட்டோன்னு வச்சுக்கோங்க. குழந்தைகள்கிட்ட அதுலேயும் சொல்லி பார்த்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் சில பிள்ளைகள்கிட்ட சொல்லுவேன், சாப்பிட்றதுக்கு முன்னாடி, மக்களே நீ செல்லை மட்டும் நோண்டாமல் சாப்பிட்ருவேன், அப்போ உனக்கு இதை வாங்கி தரேன், அங்கிள் இதை வாங்கி தரேன்னு சொல்லுவேன். அது எவ்வளவு ஞாபகம் இருக்குது இன்னைக்கு உள்ள குழந்தைகள்லாம் நினச்சி பார்க்கும்போது. 2 மணி நேரம் கழிச்சு என்கிட்ட விளையாண்டு கூட ஓடியாந்து டப்புன்னு வருவா. கிட்டத்தில் என்னம்மான்னு கேட்கும்போது இதை சொன்னீங்கல்ல அப்படின்பா. அது மாதிரி ஆண்டவர் 2வது தடவை என்ன கேட்கிறார்? வாசிங்க பிரதர். 2ஆம் தரம் அவனை நோக்கி யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன் ஆம் ஆண்டவரே, உன்னை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர். அல்லேலூயா. அடுத்து 3வது தடவை 3ஆம் தரம் அவர் அவனை நோக்கி யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாய் என்றார். என்னை நேசிக்கிறாய் என்று அவர் 3வது தரம் தன்னை கேட்டபடியினாலே மிகுந்த துக்கப்பட்டு ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிகிறீர். ஆமென். இப்படி தாங்க நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். இயேசு என் ஆடுகளை மேய்ப்பாயாக. மிகப்பெரிய பொறுப்பை பேதுருவின் கரத்துல தான் ஆண்டவர் விட்டார். அதனாலதான் அந்த பேதுருவை குறித்த அக்கறை உள்ளவராய் சொன்னார், உன்னுடைய விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உன்னை சாத்தான் புடைக்கிறதற்கு என்னிடத்திலே உத்தரவு கேட்டுக்கொள்கிறான். நான் என்ன செய்கிறேன்? உனக்காக வேண்டிக் கொள்கிறேன். இன்னைக்கும் சொல்லுங்க, ஆமா ஆண்டவரே, பேதுரு மட்டும் இல்ல உம்முடைய பிள்ளை, பேதுரு மட்டும் இல்ல உம்முடைய சீஷன், நானும் உமக்கு அன்பான சீஷன் என்பதை நீர் அறிவீர், எனக்காகவும் வேண்டுதல் செய்யுங்கன்னு சொன்னீங்கன்னா, இந்த உலகத்தில் சத்ரு எந்த ரூபத்தில் வந்தாலும், எந்த விதத்தில் வந்தாலும், எந்த சூழ்நிலைகளில் வந்தாலும் என் இயேசு உங்களுக்காக வேண்டிக் கொள்வதற்கு ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார். ஆனால் நம்ம என்ன செய்யறது தெரியுமா? என்ன செய்யறது? நடந்து போச்சு. பேதுரும் அப்படித்தாங்க சூழ்நிலைகளை பார்த்து சில நேரங்களில் நழுவி போகிறவராக இருந்தார். அவன் விசுவாசமும் கொஞ்சம் தடுமாற்றத்துக்குள்ள வந்துச்சு. அதை கூட அதே லூக்கா 72க்கு எடுத்துட்டு வாங்களேன்.
லூக்கா 22 எடுத்துட்டு வாங்க, 57 இருந்து வாசிட்டு வாங்க. அது பெரிய ஒரு சப்ஜெக்ட், பெரிய ஒரு காரியம், அது ஒரு பெரிய ஒரு நல்ல உரையாடல். அதை எத்தனை முறை படித்தாலும் எனக்கு சில நேரங்கள் அது பாடுகளின் காலங்கள், துக்கத்தின் செய்திகள் சொன்னாலும் அது எனக்கு ஒரு என்னுடைய வாழ்க்கையில் நான் யாருக்கு கொடுத்த வாக்கையோ, யாருக்கு முன்னாடி எப்படி பேசணும், நம்முடைய வல்லமைகள் வரங்களை இழக்காத அளவுக்கு எப்படி பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்பதற்கெல்லாம் பேதுரு ஒரு கேரக்டருக்கு ஸ்கெட்சு. அப்படி தானையா? நம்முடைய வாழ்க்கையில் பேதுரு ஒரு கேரக்டர் ஸ்கெட்சு. ஏன்னா அவனுக்காக கர்த்தர் வேண்டுதல் செய்த ஒரு மனிதன், அவனுக்காக திரும்பவும் அவனை பார்த்து ஒரு பெரிய பொறுப்பு, ஆடுகளை மேய்ப்பாயாக என்று சொன்ன ஒரு மனிதன், அதே சமயத்தில் அவன் தடுமாறுவான் என்பதை அறிந்திருக்கவும் செய்தவர் என் ஆண்டவர். அல்லேலூயா. 57. அதற்கு அவன் ஸ்திரீயே அவனை அறியேன் என்று மறுதலித்தான். அவனை அறிய 56 கொஞ்சம் வாசிங்க, நல்லா இருக்கும் பாருங்களேன். 56 வாசிங்க. அப்பொழுது ஒரு வேலைக்காரி அவனை நெருப்பண்டையிலே உட்கார்ந்திருக்கிறதை கண்டு அவனை உற்று பார்த்து இவனும் அவனோடு இருந்தான் என்றான். அதற்கு அவன் ஸ்திரீயே அவனை அறியேன் என்று மறுதலித்தான். சற்று நேரத்திற்கு பின்பு வேறொருவன் அவனை கண்டு நீயும் அவர்களில் ஒருவன் என்றான். அதற்கு பேதுரு மனுஷனை நான் அல்ல என்றான். ஏறக்குறைய ஒரு மணி நேரத்திற்கு பின்பு வேறொருவன் அவனை பார்த்து மெய்யாகவே இவனும் அவனோடு இருந்தான். ஆமென். மெய்யாகவே இவனும் அவனோடு இருந்தான். இவன் கலிலேயன் தான் என்று சாதித்தான். அதுக்கப்புறம் என்னாச்சு? பேதுரு மனுஷனே நீ சொல்லுகிறதை அறியேன் என்றான். அவன் இப்படி சொன்ன உடனே சேவல் கூவிற்று. அதுக்கப்புறம் போய் மனம் கசந்து என்ன செஞ்சாரு? அழுதாரு. அதனால தானே ஆண்டவர் சொன்னாரு, நீ என் ஆடுகளை மேய்ப்பாயாக. இன்னைக்கு நம்ம சத்துருக்கு வந்த உடனே, சத்துரு நெருக்கிட உடனே சூழ்நிலையினால மாறி போயிடுறோம். ஆனா மாறினவங்களாவே இருந்துரும். அதான் பிரச்சனை. ஆனால் இந்த பேதுரு ஒருவேளை சூழ்நிலையினால் நெருக்கப்பட்டிருந்தாலும், ஒருவேளை சூழ்நிலையினால் ஒடுக்கப்பட்டிருந்தாலும், ஒருவேளை சூழ்நிலையினாலே ஆண்டவரை அறியேன் என்று சொன்னாலும், ஒருவேளை அவருடைய வார்த்தை நிறைவேறும் பொருட்டு அப்படி சொன்னா கூட அவன் தன் ஆண்டவருக்கு ஒரு அன்பான சீஷனாகவே இருந்தான் என்று பார்க்கிறோம். அதனால தான் என்னவோ மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 16வது அதிகாரத்தில் அவன் கையில் ஒரு பெரிய கிரேட்ஃபுல்லான ஒரு அதிகாரத்தை கொடுத்தார். அல்லேலூயா. நம்ம கையில் இன்னைக்கு பேதுருவை போல அதிகாரம் கொடுக்கறதுக்கு ஆயத்தான். ஆனால் கொஞ்சம் நெஞ்சம் வரங்கள் இருக்கும்போதே நம்ம போடுற ஆட்டமும் சேட்டையும் தாங்க முடியல. உண்மையா பொய்யான்னு தெரியல. நிஜமா உண்டு. அல்லேலூயா. வாசிங்க மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 15, 16 கூட 17 வரைக்கும் போட்டோம். வாசிங்க, நல்லா இருக்கும் பாருங்க வசனம். அப்பொழுது அவர் நீங்கள் என்னை யார் என்று சொல்கிறீர்கள் என்று கேட்டார்கள். சீமோன் பேதுரு நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. இப்படி ஒரு அறிக்கை செய்த ஒரு நல்ல குணமும் உள்ள ஆளு சீமோன். அதனாலதான் அவனை பார்த்து சொன்னார், உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக நான் வேண்டிக் கொள்கிறேன் என்று அவருடைய நடக்கையை பார்த்து தேவன் சொன்னார். அல்லேலூயா. வாசிங்க தொடர்ந்து. இயேசு அவனை நோக்கி யோனாவின் குமாரனாகிய சீமோனே நீ பாக்கியவான். அல்லேலூயா. நம்மளை பார்த்து இந்த வார்த்தை வரணும்னா என்ன செய்யணும் தெரியுமா? பேதுருவுக்குள்ள சூழ்நிலையினால நெருக்கப்பட்டு போனாலும் திரும்ப அவருடைய தவறை உணர்கிற ஒரு அனுபவம் இருந்துச்சு பாருங்களேன். அந்த அனுபவம் நமக்குள்ள வரணும். வந்துச்சா இல்லையா பிரதர்? அவனுக்குள்ள வந்துச்சுல. ஆனா நம்ம கேட்கிறோம், படிக்கிறோம், முந்திரி கொட்டை பேதுருன்னு சொல்றோம். நம்ம இந்த விஷயத்துல முந்த மாட்டோம். என்ன செய்யறது? சில பேருக்கு சில சூழ்நிலை, நெருக்கமான சூழ்நிலை வந்துச்சுன்னு வச்சுங்களேன், இடுக்கமான சூழ்நிலை வந்துச்சுன்னு வச்சுங்களேன், அதை விட்டு வெளியே வர மாட்டாங்க. ஒன்று, அதை விட்டு அதை தாண்டி சரியான பின்னாடி என்ன காரியம் செய்யணுமோ அதை செய்ய மாட்டாங்க. அதுக்குள்ளே தன்னுடைய வாழ்க்கையை சுருக்கி கொள்ள பார்ப்பாங்க. அல்லேலூயா. ஆனால் அப்படி இல்லை. அதற்கு இந்த எக்ஸாம்பிள் யாருன்னா பேதுரு. சரி போட்டோம். இப்போ அந்த வசனத்தை முடிச்சிருங்க. வாசிங்க. மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. ஆமென். எவ்வளவு பெரிய பொறுப்பை, எவ்வளவு பெரிய கிருபையை, எவ்வளவு பெரிய இரக்கத்தை அவன் மேல் வைத்திருக்கிறார். அதனாலதான் அவர் சொன்னாரு, உன்னை சாத்தான் சொலகுல படைக்கிறதுக்கு உத்தரவு கேட்கிறான், ஆனாலும் உன்னுடைய விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு நான் உனக்காக வேண்டுதல் செய்கிறேன். ஒவ்வொருவரும் இன்னைக்கு இந்த காலை ஆராதனையில் எடுக்க வேண்டிய தீர்மானம் என்ன தெரியுமா? பேதுருவுக்காக வேண்டி கொண்ட ஆண்டவர், பேதுரு மனமாறின போது அவனை திரும்ப அழைத்த ஆண்டவர்,
இப்பொழுதும் கூட நான் எனக்குள்ள இருக்கிற எல்லா காரியத்தையும் விட்டு இந்த பேதுருவை படிக்கிற நான், பேதுருவை பார்க்கிற நான், பேதுருவை பற்றி தெரிந்திருக்கிற நான் என்னையும் கூட அர்ப்பணிப்பேன்னு சொன்னீங்கன்னா, நம்முடைய விசுவாசம் கொஞ்சம் கொஞ்சம் இதுவரைக்கும் குறைஞ்சிருந்தாலும், கொஞ்சம் கொஞ்சம் சில விஷயத்தில் ஒளிந்து போயிருந்தாலும், அவர் நம்மிடத்திலும் கூட பாதாளத்தின் திறவுகோலை கொடுக்காட்டாலும் நம்ம வீட்டு சாவியாவது நமக்கு சொந்தமாக்கி கர்த்தர் கிருபையா கொடுப்பார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா. ஆனா நம்ம இடத்துல படிக்கிற நாம், தியானிக்கிற நாம், தியானித்த வண்ணமா அதை என்ன செய்யறோம்? விட்டுட்டு போயிடுறோம். நான் ஒரு நாள் அப்படி விடுறதே இல்லை. ஆண்டவர்கிட்ட என்ன கேட்பேன் தெரியுமா? ஆண்டவரே, வரம் இல்லாத ஊழியம், வார்த்தை இல்லாத ஊழியம், வாக்கு தத்தம் இல்லாத ஊழியம் எனக்கு கொடுக்கவே கூடாதுன்னு கேட்பேன். அவர் எனக்காக வேண்டுதல் செய்வார் என்கிற விசுவாசம் எனக்கு உண்டு. ஒவ்வொரு நாளும் என்னோடு இருந்து என்னை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த பேதுருக்குள்ள பரலோகத்தின் திறவுகோலை கொடுப்பேன்னு சொன்னதை, அவனுக்குள்ள அதிகாரத்தில் எத்தனையோ காரியத்தை செய்யலாம், ஆனா அவனுக்குள்ள இருந்த வல்லமையை மட்டும் கொஞ்சம் நம்ம அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புஸ்தகத்துல பார்த்தோம்னா, எத்தனாவது அதிகாரம்? 5வது அதிகாரத்துல நல்லா இருக்கும். அந்த வசனங்கள் எல்லாம் நம்ம பார்க்கும்போது ரொம்ப அழகா இருக்கும். அப்படியே 10வது வசனத்துல இருந்து கொஞ்சம் படிங்க பார்ப்போம். நல்லா இருக்கும் பாருங்க. உடனே அவள் அவனுடைய பாதத்தில் விழுந்து ஜீவனை விட்டாள். வாலிபர் உள்ளே வந்து பாருங்க, அவள் காரியங்களை பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிச்சு உங்களுக்கு. சரி, வேணாம், 15 வாசிங்க, நல்லா இருக்கும். பிணியாளிகளை படுக்கைகள் மேல் சரிதான் வாசிங்க. பிணியாளிகளை தன் படுக்கையின் மேல் கடத்தி, கட்டிலின் மேலும் கடத்தி பேதுரு நடந்து போகையில் அவருடைய நிழலாகிலும் அவர்கள் மேல் சிலர் மேல் படும்படிக்கு அவர்களை வெளியே வீதிகளில் கொண்டு வைத்தார்கள். சுற்று பட்டணங்களிலும் இருந்து கோடான ஜனங்கள், திரளான ஜனங்கள் பிணியாளிகளையும் ஆவிகளால் வாதிக்கப்பட்டவர்களையும் எருசலேமுக்கு கொண்டு வந்தார்கள். அவர்கள் எல்லாரும் குணமாக்கப்பட்டார்கள். இந்த வல்லமை எல்லாம் வேற எந்த சீஷனுக்குமே கிடையாது. இந்த வல்லமை வேற எந்த சீஷனுக்கும் கிடையாது. நீங்க படிச்சு கூட பாருங்க, இயேசு கிறிஸ்து கிட்ட விசுவாசத்தோடு எப்படி படுக்கையை இறக்கி இடமில்லாம இருந்தாலும் ஓட்ட பிரிச்சுக்கிட்டு இறக்கிட்டு போனாங்களோ, அதே மாதிரி அவர் நடந்து போற பாதையில படுக்கையை வச்சு, இவர் பார்த்தா போதும், அவருடைய நிழல் பட்டா போதும் எனக்கு சுகம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னது மாத்திரமல்ல, சுகம் கிடைத்ததை நாம பார்க்கிறோம். அப்படிப்பட்ட பேதுருவுக்குள்ளும் சில காரியத்தை பிசாசு கை வைத்தான், சில காரியத்தில் பிசாசு நெருக்கப்பட்டான், சில காரியத்தில் பிசாசு அவரை விழப்பண்ணினான், மனம் கசந்து அழப்பண்ணினான். நம்மெல்லாம் சாதாரணமானவங்க கிடையாது, நம்மளாம் ரொம்ப சாதாரணமானவங்க. பேதுருவை விட நம்ம ஒன்றும் பெரிய வல்லமையானவங்கன்னு சொல்லிக்க முடியாது. பேதுருவை விட ரொம்ப பிரசித்தி பெற்றவர்கள் என்று சொல்லிக்க முடியாது. பேதுருவை விட கடவுள் நேரடியாக பேசி அங்கீகாரத்தை கொடுத்தவன் என்று சொல்லிவிட முடியாது. இன்னைக்கு அந்த அங்கீகாரத்தை நம்மளால பெற முடியாதுன்னு சொல்ல முடியாது. ஆனா அந்த பேதுருவை போல மனம் மாறுகிற ஒரு அனுபவம், அர்ப்பணிக்கிற ஒரு அனுபவம் நமக்குள் இருந்தால் நமக்காகவும் தேவன் வேண்டுதல் செய்ய ஆயத்தமாயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, என்ன காரியம் கொண்டு வந்தவங்க நிழல் பட்டா போதுங்க, சுகமாச்சு. இப்படிப்பட்ட பேதுருவுக்காக, இப்படிப்பட்ட பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொன்னார், இப்படியெல்லாம் நீ வல்லமையா இருந்தாலும், இப்படிப்பட்ட ஒரு பெரிய மனுஷனா இருந்தாலும், உன்னையும் கூட சத்துரு படைக்கிறதுக்கு எனக்கு என்ன கேட்குறான்? உத்தரவு கேட்குறான். இன்னைக்கு நிறைய பேர் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம், சில காரியங்களில் நம்ம வல்லமையாக இருக்கோம், நம்ம சரியாக இருக்கோம், நம்ம பதவியில் இருக்கிறோம், நம்ம பவரில் இருக்கிறோம்னு நினைக்கிறோம். ஆண்டவர்கிட்ட உங்களை பற்றியும் சத்துரு உத்தரவு கேட்பான். ஆனால் இப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா, அப்படிப்பட்ட உத்தரவுகளை பிசாசு கேட்கும்போது, அப்படிப்பட்ட உத்தரவுகளை பிசாசு உம்மிடத்தில் கேட்கும்போது, ஆண்டவரே அந்த பேதுருக்கு மட்டும் இல்லை, எனக்கும் இரக்க செய்யுங்க. அந்த பேதுரு மனம் கசந்து அழுது, ஐயோ நான் பாவம் செய்தேன் என்று சொன்னானே, அதை போல இப்பொழுதும் என் வாழ்க்கையில நான் பாவம் செய்தேன், என் வாழ்க்கையை நான் சரிபடுத்த பேதுரு ஒரு கருவியாக, ஒரு கேரக்டர் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொன்னான். உங்களுக்காக அவர் உதவி செய்வதற்கு வல்லமையுள்ள தேவனாக இருக்கு. இந்த பேதுரு எங்கிருந்து வந்த மனுஷன்? எங்கிருந்து வந்த மனுஷன்? எப்படிப்பட்ட ஒரு மனுஷன்? பறக்கும் போதே நல்ல ஊழியக்கார வீட்டில் பிறந்தாரா? கிடையாது. அவருடைய அழைப்பு எங்க? லூக்கா எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் வாசிக்க கேட்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் தெரியும், சொன்ன உடனே வார்த்தையின்படியே வலையை போட்ட ஒரு மனுஷன். அல்லேலூயா. லூக்கா 5:5 அதுதான் சொல்லுது. ரா முழுவதும் தேடினேன், எனக்கு ஒன்றும் அகப்படலைன்னு சொன்ன ஒரு மனுஷன். ஆயினும் உடைய வார்த்தையின்படி வலையை போடுகிறேன்னு சொன்னான். அது மட்டும் இல்ல, அதெல்லாம் பார்த்துட்டு தேவன் அவனுக்கு கொடுத்துட்டு ருசிச்சு பார்க்கறதுக்கு டைம் கொடுத்துட்டு
திரும்ப அவர் சொல்றாரு 10வது வசனத்துல என்ன சொல்றாரு? வாசிங்க, 10வது வசனத்தை வாசிக்க கேட்போம். சீமோனுக்கு கூட்டாளிகளான செபதேவின் குமாரன் யாக்கோபும் யோவானும் அந்தபடியே பிரமித்தார்கள். அப்பொழுது இயேசு சீமோனை நோக்கி பயப்படாதே, இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனாய் இருப்பாய். ஆமென், ஆமென். பெரிய காரியம். நீ மீனை பிடிச்சிட்டு இருக்கிற, நான் உன்னை மனுஷனை பிடிக்கிறவனான் அனுப்புவேன். அல்லேலூயா. இந்த பேதுருவுடைய காரியங்கள் மனுஷனை எவ்வளவு பேரை ஆதாயப்படுத்தினான்னு சொல்லிட்டு நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். கொர்நேலி வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அவனுடைய ஜனங்கள், பெரிய பெரிய ஆட்கள் அவனை அப்படியே கட்டி பிடிச்சு தழுவி கொள்ளுகிறதை பார்க்க முடியும். ஒரு நல்ல கேரக்டர் ஸ்கெட்ச் நமக்கு வேதத்துல பேதுரு. அவருக்காக தேவன் வேண்டுதல் செய்தார். இன்னைக்கு நமக்காகவும் பிசாசு எவ்வளவு தந்திரமா கிரியை செய்தாலும் அதை அழிக்கிறதுக்கு ஒரே ஒருத்தரிடத்துல தான் வல்லமை உண்டு என்பதை நாம் தெரிந்திருக்கிறபடினால், ஆண்டவரே, பேதுருக்காக மட்டும் இல்ல, என் குடும்பத்துக்காக, என் தொழிலுக்காக, என் பிள்ளைக்காக, என்னுடைய மனைவிக்காக, என்னுடைய கணவனுக்காக ஒரு விஷயம் நீர் எனக்கு கிருபை செய்யும், இரக்கம் செய்யும் கேட்டீங்கன்னா அவர் உங்களுக்காகவும் வேண்டுதல் செய்யறதற்கு ஆயத்தம். ஆனா நம்ம என்ன செய்யறது தெரியுமா? ஜோமெல்லாம் பண்ணுவோம், மனம் மாறத்தான் மாட்டோம். அல்லேலூயா. ஜோமெல்லாம் பண்ணுவோம், மனம் மாறத்தான் மாட்டோம். நீங்க அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புஸ்தகத்துல 9வது அதிகாரத்துல 36வது வசனத்திலிருந்து நீங்க வாசிச்சு பார்க்கும்போது அங்க ஒரு இருக்கிறார், தொக்கால்னு ஒரு மனுஷி. உங்களுக்கெல்லாம் தெரியும், தொக்கால் என்கிற தவித்தாள். இந்த மனுஷி பார்த்தீங்கன்னா மரித்தே போய் விடுகிறாள். ஆனா பேதுரு அந்த பகுதிக்கு வர்றாருன்னு கேள்விப்பட்டு அவரை போய் கூப்பிடுறாங்க. உண்மையா சொல்றேன், நல்லா கவனிச்சுக்கங்க, பைபிளை தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், கடவுள் இயேசுசாமிக்கு அடுத்தபடியான அதிகாரங்களை ஓரளவுக்கு தனக்குள்ளே வைத்திருந்தவன் பேதுரு. தனக்குள்ளே அந்த வல்லமையை பெற்றவன் பேதுரு. தனக்குள்ளே தேவ இரக்கத்தை பெற்றவன் பேதுரு. அவன் கை வைக்கிறான். அந்த 38வது வசனத்திலிருந்து வாசிங்க பார்ப்போம், கொஞ்சம் நல்லா இருக்கும் பாருங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 38ல இருந்து. யோப்பா பட்டணம் லித்தா ஊருக்கு சமீபமானபடியினாலே பேதுரு அவ்விடத்தில் இருக்கிறார் என்று சீஷர்கள் கேள்விப்பட்டு தாமதம் இல்லாமல் தங்களிடத்தில் வர அன்னைக்கு இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார்னு கேள்விப்பட்டு எப்படி கூட்டம் கூடிச்சோ, எப்படி அவரை இந்த ஊரை விட்டு கூட போகக்கூடாதுன்னு சொல்லி லூக்கா 4வது அதிகாரத்தில் பிடிச்சி வச்சாங்களோ, அதை போல பேதுருவை பிடிச்சி வைக்கிற அளவுக்கு அவன் கையில வல்லமை இருந்துச்சு. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. தங்களிடத்தில் வர வேண்டும் என்று சொல்லும்படி 2 மனுஷரை அவனிடத்திற்கு அனுப்பினார்கள். பேதுரு எழுந்து அவருடனே கூட போனான். அவன் போய் சேர்ந்த போது அவர்கள் அவனை மேல் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனார்கள். அப்பொழுது விதவைகள் எல்லாரும் 40வது வசனத்திலிருந்து வாசிங்க. பேதுரு எல்லாரையும் வெளியே போக சொல்லி முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி. ஆமென். என்ன செஞ்சாருங்க அவரு? முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணாரு. வல்லமை இருக்கு, வரம் இருக்குன்னு அப்படி கை அப்படி சாதாரணமா இல்ல, முழங்காலை முடக்கி ஒரு ஜெபம் பண்ண ஒரு மனுஷன். வாசிங்க. முழங்காலை முடக்கி ஜெபம் பண்ணினார். பிரேதத்தின் புறமாய் திரும்பி தபித்தாளே எழுந்திரு என்றான். அவள் தன் கண்களை திறந்து பேதுருவை பார்த்து உட்கார்ந்தாள். ஆமென், ஆமென், ஆமென். இன்றைக்கும் இந்த பேதுருக்குள்ள வரங்களையும் வல்லமையும் நமக்கு கொடுக்கிறதற்கு ஆயத்தம். யார் கூப்பிட்டாலும் அவர் பதில் கொடுக்கிற தேவன், யார் கூப்பிட்டாலும் கிருபை தருகிற தேவன், யார் கூப்பிட்டாலும் உதவி செய்கிற தேவன். ஆனால் அந்த பேதுருவுக்குள்ள இருந்த மனம் மாற்றம் நமக்குள்ள என்ன செய்யணும்? வரணும். ஆனா இந்த பேதுருவை எத்தனை வருஷமோ தியானிச்சாச்சு, எத்தனை வருஷமா நம்ம பேசியாச்சு. ஆனா நமக்குள்ள என்ன தெரியுதுன்னா, மனம் மாற்றம் தான் வர்றதில்லை. அல்லேலூயா. பேதுரு உண்மையாவே ஒரு நல்ல கேரக்டருங்க, நல்ல கேரக்டர். சூழ்நிலை வந்தா மாம்சீகம் என்பதனால பலகீனம் உள்ளதானே, அதனால அவருக்குள்ள ஒரு சின்ன தடுமாற்றம் வந்துச்சு. ஆனா மற்ற ஸ்ரீஷர்களை பார்க்கலும் ஒரு மேலான அதிகாரத்தையும் மேலான கிருபையும் பெற்றவன், மேலான இயேசு கிறிஸ்துவனுடைய பாசத்தையும் அன்பையும் சம்பாதித்தவன் சொன்னா இந்த பேதுரு தான். இன்னைக்கு அந்த பேதுருவை போல இயேசு கிறிஸ்து என் மேல் அன்பு வைக்க வேண்டும், இயேசு கிறிஸ்து எனக்காகவும் வேண்டுதல் செய்ய வேண்டும், இயேசு கிறிஸ்து எனக்காகவும் என் கரத்திலும் சில வல்லமைகளை கொடுக்க வேண்டும். ஏன்னா இந்த ஊழியத்தை நடத்துறதுக்கு எனக்கு சபையில் ஆத்துமாக்கள் கம்மியா இருக்கு, குடும்பத்தை நடத்துவதற்கு எனக்கு வருமானம் கம்மியா இருக்கு. இப்படி ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவருடைய சமூகத்தில் வச்சு நம்ம கேட்கும்போது ஆண்டவர் நிச்சயமா நமக்கு கிருபை கொடுப்பார். நம்ம என்ன செய்யறது தெரியுமா? படிக்கும் போது நல்லா இருக்கு பிரதர், எனக்கு போயா பிரதர் கிடைக்க போகுது, என்கிட்ட இருக்கு எத்தனையோ குறை. நான் அதான் சொன்னேங்க, பேதுரு ஒரு காலத்தில் திரும்பவும் மீன் பிடிக்க போயிட்டான்னு தெரிஞ்சுதான்
ஆண்டவர் அந்த இடத்துல போய் சொன்னாரு, நீ என் ஆடுகளை மேய்ப்பாயாக. அல்லேலூயா. திரும்பவும் போவார்னு அவனுக்கு தெரியும், அவருக்கு தெரியும். பேதுரு திரும்பவும் போவான்னு அவனுக்கு தெரியும். அவன் போனது மட்டும் இல்லைங்க, கூட இருக்கிறவங்களையும் சேர்த்து கூட்டிட்டு போயிட்டான். நாங்கள் மீன் பிடிக்க போறேன், வரையலாப்பா அப்படி. நம்ம ஊர்ல இருக்காமல, ஒழுங்கா இருக்கிறவனை கூட நல்ல சினிமாவுக்கு வரையாப்பா அப்படின்னு கூட்டிட்டு போற மாதிரி கூட்டிட்டு போயிட்டான். ஆனாலும் அவன் என்ன செய்கிறவனாக இருந்தான்? ஆண்டுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறவனாக, மனம் மாறுகிறவனாக, தன்னுடைய தவறை உணர்கிறவராக இருந்தபடினால் அவனுக்குள்ள விசேஷித்த கிருபைகளையும் வல்லமைகளையும் இரக்கங்களையும் தேவன் வைத்தார். இன்றைக்கும் இந்த நாட்களிலே கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பான திருச்சபை சொந்தங்களே, என் அன்பான யூடியூப் தொலைக்காட்சியிலே பார்க்கிற என் அன்பான சகோதர சகோதரிகளே, பேதுருவை பற்றி நம்ம படிக்கிறோம். அதை படிச்சுட்டு அப்படியே கடந்து போறதுக்கு கொடுக்கப்படவில்லை. அவர் எப்படி ஆண்டவருக்குள்ள ஒரு அன்பான சீஷனா இருந்தாலும், அவனுக்கு வருகிற காரியங்களை அவரிடத்திலே எப்படி தேவன் பேசினாரோ அதே போல என்னிடமும் பேச வேண்டும். எனக்குள்ளும் அந்த மனமாற்றம் வர வேண்டும். என்னையும் கூட சாத்தான் பலவிதமான உலகத்தில் உள்ள இனக்கவர்ச்சிகளை காமிச்சு பலவிதமான காரியங்களிலே என்னை ஒடுக்கி கொண்டிருக்கிறான், நெருக்கி கொண்டிருக்கிறான், என்னை கஷ்டப்படுத்தி கொண்டிருக்கிறான். ஆகையினால இன்னைக்கு நான் எல்லாவற்றையும் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே, அந்த பேதுருவுக்கு அருள் செய்ததைப் போல, பேதுருவை நினைவு கூர்ந்ததைப் போல, பேதுருவோடு பேசினதைப் போல என்னோடு பேசும் என்று சொல்லி நாம் கேட்டோம் என்றால், கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய சாத்தானிடத்தில் ஒப்பு கொடுக்காமல் அவருடைய பிள்ளைகளாய் அவருக்கு காத்திருக்கும் போது அவருக்குள் கனி கொடுக்கிறவர்களாய் மாற்றி நம்மை ஆசீர்வதிக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அவன் கையில பெரிய பரலோகத்தின் திறவுகோலே கொடுப்பேனார். நம்ம கையில நம்ம தகப்பன் தாயிட்ட இருந்து வரக்கூடிய சொத்தையாவது, நமக்கு வரக்கூடிய வேலையில நியாயமான ப்ரமோஷனையாவது, நமக்கு வரக்கூடிய ஊழியத்தில் நியாயமான காணிக்கைகளையாவது கர்த்தர் கொண்டு வரும்படி நம்ம ஜெபிக்க போறோம். ஜெபிக்கணும் எல்லாரும் சேர்ந்து. ஆண்டவரே, இந்த பேதுருவை குறித்து இவ்வளோ நாள் கேள்விப்பட்டிருக்கேன், இவ்வளோ நாள் நான் பார்த்துருக்கேன், ஆனால் நான் மனமாறல. இப்போ நான் மனமாற வாஞ்சியோடு காத்திருக்கிறேன். எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்க, என் கூட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆண்டவர்கிட்ட அப்படியே சரண்டர் பண்ணி நாமே ஒப்பு கொடுப்போமா? அந்த ஆண்டவர் பேதுருக்கு மட்டும் இல்லைங்க, இந்த நேரத்தில் எங்களோடு இணைந்து கொள்கிற ஒவ்வொருவருக்கும், இந்த நேரத்தில் இந்த வேளையில் எங்களோடு இணைந்து கொண்டு என்னை போல நான் ஒவ்வொரு நாளும் கேட்பேன், ஆண்டவரே, இந்த பேதுருவை போல ஒரு நல்ல சீசனா, ஒரு வல்லமையுள்ள சீசனா, ஒரு நல்ல பலனோடு ஊழியம் செய்கிற சீசனா, உமக்கு பிரியமான சீசனா, என் ஊழியத்தில் பிரச்சனை வரும்போது, எனக்கு பிரச்சனை வரும்போது எனக்காக என் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு வேண்டிக் கொள்கிற சீசனா, ஊழியக்காரனா நான் இருக்கணும்னு சொல்றேன். அப்படி எனக்கு வேண்டிக் கொள்கிறாருங்கிறத விசுவாசிக்கிறேன். எங்கள் ஊழியத்தை நடத்துகிறாருங்கிறத விசுவாசிக்கிறேன். இந்நாள் வரைக்கும் நடத்துறாரு. இப்போ இந்த பேதுருவை பார்த்துட்டேன், இவரையும் பார்த்துட்டேன். அவனுக்கு பார்த்து திருப்ப அன்பா இருக்கிறாயான்னு கேட்டு ஆடுகளை ஒப்பு கொடுத்த தேவன் ஏன் கரத்துல, என்னுடைய கரத்துல எதை ஒப்பு கொடுத்துருக்கிறாரோ அதை நான் நேர்த்தியாய் செய்ய, சரியா செய்ய என் தேவன் எனக்கு உதவி செய்வாங்கன்னு சொல்லி அப்படியே ஆண்டவரை நோக்கி பார்த்து ஆண்டவரத்துல கேட்போமா? ஆண்டவர் நமக்காக வேண்டுதல் செய்ய இப்போ ஆயத்தம், நான் உங்களுக்காக வேண்டுதல் செய்ய இப்போ ஆயத்தம். அப்படி எங்களோட சேர்ந்து ஜெபிப்பீங்களா? ஹல்லேலூயா. ஈன புத்தி படைச்சவனே, யூதாஸ் காரியத்து இந்த கோண புத்தி எப்படி வந்தது சொல்லு காரியத்து. இதுல பேதுரு மட்டும் ஒரு கவி பாடிட்டு, ஏன்னா இந்த வார்த்தை தானே எல்லாருக்கும் தெரியுது. அப்படியே தெரிஞ்சுட்டு போயிடாம இன்னைக்காவது அவன் முந்தி பேசி தெரிஞ்சாலும் மனபாரம் உள்ளவனா இருந்தான், மனமாற்றம் அடைந்தான். நானும் மனமாற்றம் அடைவேன்னு சொல்லிட்டு அப்படியே என்னையும் கூட நீர் அப்படியே மாற்றி எனக்காக வேண்டுதல் செய்யுன்னு சொல்லிட்டு நம்ம சேர்ந்து ஜெபிப்போமா? ஹல்லேலூயா. ஈன புத்தி படைச்சவனே, யூதாஸ் காரியத்து இந்த கோண புத்தி எப்படி வந்தது சொல்லு காரியத்து. ஈன புத்தி படைச்சவனே, யூதாஸ் காரியத்து இந்த கோண புத்தி எப்படி வந்தது சொல்லு காரியத்து. காசுக்காக ஆசைப்பட்ட யூதாஸ் காரியத்து, காசுக்காக ஆசைப்பட்ட யூதாஸ் காரியத்து, இயேசுவை காட்டி கொடுத்தாயடா யூதாஸ் காரியத்து, இயேசுவை காட்டி கொடுத்தாயடா யூதாஸ் காரியத்து. ஈன புத்தி படைச்சவனே, யூதாஸ் காரியத்து இந்த கோண புத்தி எப்படி வந்தது சொல்லு காரியத்து. வாசிங்க. ஆமென். ஓ ஓ thank you Lord.
முந்தி முந்தி பேசி தெரிந்த சீமோன் பேதுரு இப்ப 3 தடவை மறுதளிச்சது எப்படி பேதுரு? ஆமென். முந்தி முந்தி பேசி தீர்ந்த சீமோன் பேதுரு இப்ப 3 தடவை மறுதளிச்சது எப்படி பேதுரு? முந்தி முந்தி பேசி தீர்ந்த சீமோன் பேதுரு இப்ப 3 தடவை பேசி மறுதளி சீமோன் பேதுரு. சாம கோழி கூவும் முன்னே சீமோன் பேதுரு சாம கோழி கூவும் முன்னே சீமோன் பேதுரு இயேசுவை அறியேன் என்று சத்தியம் அடிச்ச சீமோன் பேதுரு. இயேசுவை அறியேன் என்று சத்தியம் அடிச்ச சீமோன் பேதுரு. ஈன புத்தி படைச்சவனே யூதாஸ் காரியத்து இந்த கோண புத்தி எப்படி வந்தது சொல்லு காரியத்து. ஈன புத்தி படைச்சவனே யூதாஸ் காரியத்து இந்த கோண புத்தி எல்லாம் ஆண்டவர்ட்ட அப்படி நம்ம கேட்க போறோம். ஆண்டவரே, பேதுரு இடத்துல மிகப்பெரிய வல்லமையை பெற்றிருந்தாலும், ஒரு உண்மையான உமக்கன்பான சீஷனாயிருந்தாலும் அவனையும் சாத்தான் புடைக்கிறான் என்பதை நீர் தெரிந்து அவருடைய விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு வேண்டுதல் செய்தீர். அந்த நாட்களிலே அப்படி என்றால் இன்றைக்கு என்னை சுற்றி இருக்கிற காரியங்கள் எல்லாம் உமக்கு தெரியா, என்னை விழ பண்ணுகிற காரியம் எல்லாம் உமக்கு தெரியா. இப்பவும் கச்சிக்கிற சிங்கம் போல பிசாசு சுத்தி கொண்டிருக்கிறதை நீர் அறிவீரப்பா. ஆகையினால எனக்காகவும் கூட ஒரு விஷயம் வேண்டுதல் செய்யும். அந்த பேதுருவுக்குள்ளே மறுதலிக்கிற அனுபவம் இருந்தாலும், சூழ்நிலையினாலே மறுதலித்தாலும், நீர் அழைத்த போது அவன் வந்தானே, நீர் அழைத்த போது நீர் அறிவீர் என்று தன்னை அர்ப்பணித்தானே, அதே போல இப்பொழுதும் என் வாழ்க்கையில எத்தனையோ முறை கேட்டுட்டு நான் கடைபிடிக்காம இருந்தாலும், எத்தனையோ முறை கேட்டுட்டு நான் பேதுருவை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு தெரியாது போல இருந்தாலும், இப்பொழுது உம்முடைய வல்லமைக்காய், உம்முடைய கிருபைக்காய், உம்முடைய இரக்கத்திற்காய் காத்திருக்கிறேன். இந்த பேதுருக்காய் வேண்டுதல் செய்த தேவன் என் குடும்பத்துக்காக உதவி செய்யுங்க, என் பிள்ளைகளுக்காக உதவி செய்யுங்க, என் தொழிலுக்காக உதவி செய்யுங்கன்னு கேளுங்க. ஐயா, மனுஷன் தருகிற உதவி, மனுஷன் தருகிற சந்தோஷம் எல்லாமே கொஞ்ச நேரம் தான். ஆனா நீ இயேசுவிடத்தில் அர்ப்பணித்தீங்கன்னா உங்களிடத்துல ஒண்ணுமே இல்லைங்கிறது அவருக்கு தெரியும். ஆனால் அவரிடத்துல எல்லாம் இருக்கிறது என்பதை அறிந்தீர்கள் என்றால், நீங்க எந்த சூழ்நிலையினால நெருக்கப்பட்டால், எந்த விதமான நெருக்கடிகளை சாத்தானுடைய கிரியையினால் இருந்தாலும், அந்த அந்தகாரத்தின் சக்திகள் எல்லாவற்றையும் அழித்து போட அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நிச்சயமா சொல்றேங்க, அவர் பேதுருவை மட்டுமல்ல, தோமாவை மட்டுமல்ல, தனக்கு அன்பான சீஷர்களை மட்டுமல்ல, இந்த உலகத்திலே உருவாக்கின ஒவ்வொரு மனிதனும் கெட்டு போக கூடாது என்பதுதான் தேவனுடைய திட்டம். ஆகையினால் தான் பாடுகிறோம், பேசுகிறோம், இந்த லோகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தாலும் ஜீவனை இழந்து போக கூடாது என்று வேதம் சொல்கிறது. இன்றைக்காவது அந்த ஜீவனுள்ள தேவனை பின்பற்றி, ஐயா, இந்த பேதுருவுக்காக இரக்கம் செய்ததை போல, இந்த பேதுருக்கு வல்லமையை கொடுத்ததை போல, பேதுரு உமக்குள்ளே நிலைத்து நின்றதை போல, உமக்குள்ளே ஆண்டவரே என்று சொல்லி உம்மிடத்திலே மனம் கசந்து அழுதை போல, இப்பொழுதும் என்னுடைய குற்றங்கள், என்னுடைய பாவங்கள், என்னுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறபடினால் உம்மிடத்திலே மனம் கசந்து அழுகிறேன். அந்த பேதுருக்காய் வேண்டிக் கொண்டதை போல, அந்த பேதுருக்காய் நீ நின்றதை போல, அந்த பேதுருவின் காரியங்களை அவனுக்கு வெளிப்படுத்தினதை போல, எனக்குள்ளும் சாத்தான் எந்தெந்த சூழ்நிலையில் என் குடும்பத்தை வஞ்சிக்கிறான், என் தொழிலை வஞ்சிக்கிறான், என் ஊழியத்தை வஞ்சிக்கிறான், என் பிள்ளைகளை வஞ்சிக்கிறான், எந்த இடத்துல அடிமைத்தனத்தினால் என் குடும்பங்கள் விழுந்து போகிறது என்பதை எல்லாம் எனக்கு காமிங்கன்னு சொல்லி கேளுங்க, என்பதை எல்லாம் எனக்கு காமிங்கன்னு சொல்லி கேளுங்க. பிரதர், சிஸ்டர், உங்க குடும்பத்தில் இருக்கிற என்ன நுகமா இருந்தாலும் சரி, நீங்க எப்படி அதிலிருந்து வெளியே வரணும், நீங்க எப்படி பாதுகாக்கப்படணும் என்பதை பேதுருவோடு பேசின தேவன், இன்று வரைக்கும் நான் பிரச்சனைகளை சந்திக்கும் போது என்னோடு பேசி கொண்டிருக்கிற தேவன் உங்களோடு பேசி, உங்க வேலையில நீங்க நல்லா நிலைச்சு நிற்க, நீங்க பண்ணுகிற வியாபாரங்கள் செழிக்க, நீங்க வச்சிருக்கிற திருமண காரியங்கள் ஆசீர்வதிக்கப்பட, உங்களுடைய ஊழியத்தில் எல்லைகள் விரிவாக்கப்பட, கர்த்தர் சரியான நேரத்தில் சரியான ஆலோசனைகளை கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். நான் அப்படி விசுவாசித்து கரம் நீட்டும் போது தான் என்னை அவர் நடத்துகிறார். இன்றும் அவர் நடத்த வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஒரு நாளும் சத்துரு ஜெயம் கொள்ள முடியாது, ஒரு நாளும் சாத்தான் ஜெயம் கொள்ள முடியாது. நம்முடைய ஜெய கிறிஸ்து தான் ஜெயத்தை கொடுக்க முடியும். ஆகையினால் அந்த ஜெய கிறிஸ்துவின் நாமத்தினால் சொல்லுங்க, பேதுருவுக்காக அருள் செய்தவர், பேதுருக்காக இரக்கம் செய்தவர், பேதுருக்காய் வேண்டுதல் செய்தவர், எனக்காக ஒரு விஷயம், எனக்காக ஒரு விஷயம், எனக்காய் ஒரு விஷயம், சத்தியம் பண்ணினாலும் அவனை மறுபடியும் அழைத்து பேசின தேவன். இன்னைக்கு கூட நான் மறுதளிப்பேன் தெரியும்.
துரோகம் பண்ணியிருக்கேன்னு தெரியும், என்ன மன்னிங்க, என்னை ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லி ஆண்டவரிடத்தில் அப்படியே ஒப்பு கொடுங்க. ஆண்டவரிடத்தில் அப்படியே ஒப்பு கொடுங்க. அந்த ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அந்த ஆண்டவர் உங்களை வழி நடத்துவார். இனி உங்க வாழ்க்கையில ஒரு வல்லமையை காண்பீங்க, வரங்களை காண்பீங்க, புதுசான ஒரு அபிஷேகங்களை காண்பீங்க, அந்நிய பாஷைகளை காண்பீங்க, தெளிந்த புத்திகளில் உள்ளவர்களாய் நடப்பீங்க. இருளில் நடக்கிற பிள்ளைங்களா இல்லை, வெளிச்சத்தை காண்கிற பிள்ளைகளாய் நடப்பீங்க. அவர் வல்லமை இப்பொழுதே கொடுத்து கொண்டிருக்கிறார், வரங்களை இப்பொழுதே கொடுத்து கொண்டிருக்கிறார். நான் பார்க்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன். ஏற்றுக்கொண்டவங்க எல்லாரும் அப்படி செய்ய போகிற தேவனுக்கு நன்றின்னு சொல்லுங்க. என் குடும்பத்துக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிற தேவனுக்கு நன்றின்னு சொல்லுங்க. என் தொழிலில் ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிற தேவனுக்கு நன்றின்னு சொல்லுங்க. என் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிற தேவனுக்கு நன்றின்னு சொல்லுங்க. எல்லா வாயை திறந்து என் ஊழியத்தில் ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிற தேவனுக்கு நன்றின்னு சொல்லுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. தீய மனதை மாற்றுவாரும் தூய ஆவியே, தூய ஆவியே, கனநேயமேவியே. ஆண்டவரே, எனக்குள்ள இருக்கிற காரியத்தை நான் உம்மிடத்தில் அர்ப்பணித்து விட்டேன், என்னை மாற்றும் என்று இப்பொழுதும் உம்முடைய சமூகத்தில் இருக்கிற உம்முடைய பிள்ளைகளையும் அடிமையும் கூட மாற்றி, அந்த பேதுருவுக்காக இரக்கம் செய்தது போல, நீர் உயிர் தெழுந்த போது மறுபடியும் பேதுருவை சந்தித்ததைப் போல, இன்றும் கூட ஆராதனையில கலந்து கொண்டிருக்கிற, பார்த்து கொண்டிருக்கிற, வெளியிலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் பேசும் தெய்வமாய், நீர் நடத்தும் தெய்வமாய், நீர் பாதுகாக்கும் தெய்வமாய், நீர் ஆசீர்வதிக்கிற தெய்வமாய் இருந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இரட்சகர் பெருமான் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். தேவ தரிசனத்தோடு செயல்படும் இவ்வூழியத்தினை உங்களது உதாரத்துவமான காணிக்கைகளால் தாங்க விரும்பினால் எம் ரஞ்சித் குமார், கேபுதூர் பிரான்ச், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அக்கவுண்ட் நம்பர் 3386424648, IFSC கோட் SBIN 00155569. உங்களது 24 மணி நேர ஜெப தொடர்புக்கு பாஸ்டர் கே. மோசஸ் மாரியப்பன், 2/26 SP நத்தம் அஞ்சல், திருமங்கலம் தாலுகா, மதுரை மாவட்டம் 625706. போன் நம்பர் 9360383940. அவர் இமெயில் அட்ரஸ் mosespn.k@gmail.com. ஜெபியுங்கள், தாங்குங்கள். தேவன் தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.